The first picture, before she getting married, the husband, life goals, topics for the ஓகே, ஏறக்குறைய நான் சொல்றேன். இந்த லேடி பார்த்தோன்னே நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, அவங்க அப்பதான் கல்யாணம் பண்ணி ஒரு நல்ல லைஃப் வாழுறாங்க, அப்பதான் ஸ்டார்ட் பண்றாங்க, ஒரு நியூ ஜேர்னி போயிட்டு இருக்காங்க. ஓகே, அவங்கள எல்லாமே கல்யாணம் பண்ணி எல்லாம் வாழ்த்திட்டு இருப்பாங்க, நல்லா வாழ போறீங்க, அனிமுனுக்கு எங்க போனேன், அடுத்த லைஃப் எப்படி, உன்னோட வீடு எப்படி இருக்கு, இந்த மாதிரி வார்த்தைகளோட அவங்க வந்து அவங்களோட லைஃப ஸ்டார்ட் பண்ணி ஓடிட்டு இருப்பாங்க. அவங்க லைஃப் பாத்தீங்கன்னா, கணவர் இறந்துட்டாரு. கணவர் இறக்குறப்ப இந்த பொண்ணுக்கு ஒரு 32 இயர்ஸ். இந்த 32 இயர்ஸ்ல இந்த கதை வந்து நான் சொல்றேன், நல்லா கேட்டுங்க. இந்த 32 இயர்ஸ்ல இந்த பொண்ணு இறக்குறப்ப ஒரு நாலு பிள்ளைங்களோட இருந்தாங்க. அந்த 4 பிள்ளைங்க வந்து ரொம்ப சின்ன சின்ன பிள்ளைங்க. பெரிய ஒரு 3 பொண்ணு ஒரு பையனோட வச்சுட்டு அந்த பொண்ணு வந்து அந்த லைஃப வந்து எப்படி வாழ போறான்னு தெரியாத ஒரு கட்டத்துல இருந்தாங்க. ஏன்னா கணவர் வந்து திடீர்னு இறந்துட்டாங்க. அந்த பொண்ணுக்கு வேலை கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. சோ அவங்க வீட்டுல அவங்க கணவரை நம்பி ஒரு பிசினஸ் மேனு சொல்லிட்டு நம்பி இருந்தாங்க. பட் அந்த இடத்துல வந்து அந்த பிள்ளைங்களுக்கு வந்து பெரிய பொண்ணுக்கு வந்து ஒரு 7 வயசு, கடைசி ஒரு பையனுக்கு வந்து 1.5 வயசு பேபி. சோ ஒரே ஒரு பெண்ணுக்கு தான் வந்து அந்த விவரம் தெரியும். மித்த பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப எதுவுமே தெரியாது, அப்பா இறந்தது எதுவுமே தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறப்ப, நார்மல் நம்ம இந்தியன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, உனக்கு இன்சூரன்ஸ் இருக்கா, உனக்கு வீடு இருக்கா, உனக்கு என்ன இருக்கு, பணம் இருக்கா, இபிஎஃப் இருக்கா, இந்த மாரிதான் அந்த பொண்ணையும் கேள்வி கேட்டாங்க. இந்த பொண்ணை எப்ப கேள்வி கேட்டாங்க பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு இறந்து அந்த ஹஸ்பண்ட் இறந்து 3rd டே, நம்மளாம் அந்த பால் ஊத்துவாங்கல்ல, அன்னைக்கு கேக்குறாங்க அந்த கேள்விய. ஆனா அந்த இடத்துல அந்த பொண்ணு அந்த 4 பிள்ளைங்களை வச்சுட்டு என்ன பண்ண போறாங்க, அவங்களுக்கு வேலை இல்ல, அடுத்து அந்த பிள்ளைங்களுக்கு எப்படி பால் வாங்க போறாங்க, என்ன செய்ய போறாங்க, அவங்க வீடு ரெண்டிங்கு எதுவுமே இல்லாம ஒரு பிளாங்க் அவுட்ல இருக்காங்க. சோ அப்படி இருக்கிறப்ப யாருமே யோசிக்கல அந்த பிள்ளைக்கு என்ன ஆக போகுது, அவங்க அடுத்த லைஃப் ரொம்ப யங்கர், சோ என்ன செய்ய போறாங்க யோசிக்காம அந்த பிள்ளை வந்து அந்த 3வது நாளே கேக்குறாங்க. பட் அந்த பொண்ணு என்ன முடிவு எடுத்திருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? நெக்ஸ்ட் கனி, இந்த மாரி வந்து 2015ல வந்து பிளாங்க் அவுட் ஆயிடுச்சு அந்த பொண்ணோட லைஃப். நீங்க என்ன நினைக்கிறீங்க, அந்த பொண்ணு என்ன எடுத்திருப்பாங்க? ஓகே ஓகே, நெக்ஸ்ட். அந்த பொண்ணு யாரு இல்ல, நான் தான். ஸோ என்னோட பத்தி அதை படிச்சுட்டாங்க. இதான் நான். ஓகே, நான் நெக்ஸ்ட் பேஜ் போனோம். எங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு பவர் பிளான் இன்ஸ்டலேஷன் கம்பெனி வச்சிருந்தாரு. ஸோ அவரு வந்து என்ன ஒரு தப்பு பண்ணாருன்னா, நாங்க 2 பேர் தான் டைரக்டரா இருந்தோம். ஆனா பெரிய பெரிய ப்ராஜெக்ட் எடுத்தனால வேற வேற ஆளு வந்து ஜாயின் பண்ணனால நான் ஒரு டைம்ல வந்து செக் அவுட் ஆயிட்டேன். ஸோ அந்த டைம்ல என்ன பண்ணாங்கன்னா, எங்க ஹஸ்பண்ட் ஒரு திடீர்னு ஒரு பிளாக் மேஜிக்ல தான் இறந்தாரு. ஸோ இது நம்ம இந்தியன்ஸ் வந்து சில பேர் ட்ரெஸ் பண்ணுவாங்க, பட் வாட் ஐ சோலாம் எனக்கு தெரியல. ஸோ இறந்தப்ப எனக்கு ஒண்ணுமே இல்லை, வேலை இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஐ வாஸ் அட் ஹோம். அவருதான் பிசினஸ் செஞ்சுட்டு இருந்தாரு. பெரிய தொகை எதுவும் சேர்த்து வைக்கல. இதுல பெரிய ஒரு விஷயம் என்ன நடந்துச்சுன்னா, இன்சூரன்ஸ் இல்லை. ஏன் இல்லைன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து ஒரு ஐடி அனலிஸ்ட் அதுக்கு முன்ன வேலை செஞ்சுட்டு இருக்கப்ப நான் இன்சூரன்ஸ் வந்து எங்க பிள்ளைங்களுக்கு எனக்கு எல்லாமே எடுத்துட்டேன். ஆனா அவரு வந்து எடுக்கல. அவர் வந்து அப்படியே ட்ராக் பண்ணி, நார்மலா இந்த மேன்ஸ் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள, இதான் புருஷ லட்சணம் சொல்லுவாங்க. சோ அது வந்து கேட்க மாட்டாங்க. அந்த டைம் அவர் எடுத்தது கொஞ்சம் லேட்டா எடுக்கிறப்ப, அப்பெல்லாம் வந்து ஏல வந்து நம்ம எழுதிட்டு போவாங்க, இன்சூரன்ஸ் எழுதிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. எடுத்து ஒரு 2 மாசம் ஆகுது, எதுவுமே வரல எனக்கு வீட்டுக்கு. திடீர்னு எங்க ஹஸ்பண்ட் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு பிஃபோர் பாஸ்ட் அவே. ஸோ அஃப்கோர்ஸ் அந்த அண்ணனுக்கு கால் பண்ணா அவர் அப்பதான் போய் காலையில சப்மிட் பண்றாரு. ஸோ ஐ யூஸ் மை ஓன் மணி, டிட் இன்ஜோ. ஸோ அதுக்கப்புறம் எந்த இன்சூரன்ஸும் எடுக்க முடியல. அவருக்கு எதாவது இன்சூரன்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. அதனாலதான் ஃபேமிலி எல்லாமே என்ன இன்சூரன்ஸ் இருக்கா, பணம் இருக்கா, இதுதான் கேட்டாங்க. நான் 4 பிள்ளைங்களோட இருந்தேன். ஸோ அவர் இறந்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, இருந்த காசு வச்சு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நான் வீட்லயே இருந்து செய்யணுமே. எங்க பிள்ளைங்க எல்லாமே வந்து சின்ன சின்ன பிள்ளைங்க. எனக்கு பணம் தேவைப்படுதுன்னா, பிள்ளைங்க சைனீஸ் ஸ்கூல், சைனீஸ் ஸ்டடிக்கா இருந்தாங்க. அதனால நான் என்ன பண்ணேன், சரி ஊர்ல இருந்து எனக்கு கான்டாக்ட் கிடைச்சிச்சு. நானே ஊருக்கு போயிட்டு என்டர்பிரைனர்ஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். எல்லாமே வந்து என்னோட வீட்டுல தான் வந்து வாங்கிட்டு போவாங்க. ஐ கேனாட் மூவ் எனிவே.
பிள்ளைங்களை வந்து காலையிலேயே தான் உட்கார வச்சு கூட்டிட்டு போனோம். ஸோ அந்த மாரி இருந்து செஞ்சுட்டு இருந்தேன். ஓகே, வெல் டூயிங்லாம். அதாவது ஒரு தீபாவளிக்கு வந்து என்ன பிசினஸ் செய்யறோமோ அது வந்து ஒரு வருஷத்துக்கு கூட நான் பாய்க்கலாம். அப்ப வந்து பால் மாவு இதெல்லாம் நம்ம வாங்கிட்டு இருப்போம். ஸோ அப்படியே அவங்க ஏற எல்லாருமே தீபாவளிக்கு பாத்தீங்கன்னா பிசினஸ் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு நீங்களாம் வந்து என்ஜாயா செலிப்ரேட் பண்ணுவீங்க. நான் தீபாவளி அன்னைக்கு காலையில விடிக்கால் வரைக்கும் வியாபாரம் செஞ்சுட்டு எங்க பிள்ளைங்களுக்கு சமைச்செல்லாம் கொடுத்துட்டு ஐ வில் ஸ்லீப் ஆன் தீபாவளி டே. ஸோ இது என்னோட வாழ்க்கை. அதாவது வாழ்க்கை வாழ்ன இல்லைன்னு சொல்ல முடியாது. எந்த ஒரு எதிர்காலத்தையும் நான் அதுல பார்க்கல. ஐ டென்ட் சேஞ்ச் மை செல்ஃப் ஆல்சோ. நான் ஆஃபீஸ் லைஃப்ல எப்படி இருந்தனோ அது வந்து டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. நானா சில பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்ட்டு. அட் த சேம் டைம் அஃப்கோர்ஸ் பணம் பத்தாது. நான் உட்காந்து எனக்கு நாலேஜ் இருக்கிறதுனால விசா, டிக்கெட்டு அண்ட் கோல்டு பிஸ்னஸ் அது பத்தாம எல்லாரும் செய்யற மாரி பி இன்டர்நேஷனல் செஞ்சுட்டு இருந்தேன் நான். இதுல எதுலையுமே வந்து ஐ டென்ட் see மை ஃபியூச்சர். என்னோட growth பார்க்கல. காசு வரும், கரெக்டா இருக்கும், இதேதான் ஓடிட்டே இருந்துச்சு. லைஃப்ல எந்த சேஞ்சஸும் பார்க்கல. இன்னொன்னு என்னன்னா, நான் படிச்சிருக்கேனே, இந்த நாலேஜ் எல்லாம் எப்படி பாய்க்கிறது, எதுக்குமே யூஸ் பண்ண முடியல சொல்லிட்டு இருக்கிறப்பதான் எனக்கு ஒரு டிசிஷன் வந்துச்சு. அதாவது 2020 டிசம்பர்ல. ஆனா அதுக்கு முன்ன வந்து நான் வந்து இன்சூரன்ஸ் எடுத்தேன். ஸோ இன்சூரன்ஸ் எடுத்த உடனே பேன் வந்து என்னோட ஜிஎம். இப்ப அவரு தான் வந்து, அவருக்கு அடுத்து எங்க அம்மாவுக்கு வந்து இன்சூரன்ஸ் எடுத்தேன். இன்சூரன்ஸ் எடுத்தோடனே அவரு வந்து என்னோட கிளைண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து கஸ்டமர்லாம் பேசி விட்டேன், இன்சூரன்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க இல்லைன்னா கஷ்டம் அப்படின்ட்டு. பட் அவங்க பேன் என்ன சொன்னா, நீங்களே வந்து செய்யுங்கிறதா, நான் வந்து யாரும் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாதீங்க, உங்களுக்கு அடுத்த திறமை இருக்கு ஒயணும். ஆனா நான் ஜாயின் பண்றப்ப உண்மையாலுமே சொல்றேன், ஒரு 4 மாசம் டைம் கேட்டேன். ஐ ஜஸ்ட் ட்ரை பார்ட் டைமா வர அப்படின்னா. நான் சொந்த பிசினஸ் செஞ்சுருந்தேன். யாரையும் நம்ம கீழே போய் யாரையும் வேலை செய்ய சொன்னா நம்ம செய்ய மாட்டோம்ல. அந்த மாதிரி சொல்றப்ப ஏசிக்கிட்டே தான் எக்ஸாமுக்கு உட்காந்தேன். நான் இப்ப டிசி செஞ்சு 17 வருஷம் ஆகுது. நீ என்ன டிசி செய்ய சொல்றேன். 2 hours ஐ ஸ்டடியா, ஐ பாஸ் மை எக்ஸாம். பிள்ளைங்களை வச்சு என்ன படிக்க முடியல, ஏசுனேன். எக்ஸாம் படிக்கிறப்ப கூட கால் பண்ணி ஏசுனேன், என்ன நீ எனக்கு இந்த வேலை எல்லாம் வச்சுட்டு இருக்க அப்படின்ட்டு. பூந்தேன். இது வந்து என்னோட லைஃப் ஸ்டைல். நான் வந்து இந்த பிசினஸ்க்கு வராது முன்னுக்கு எப்படி இருந்தேன்னு, வந்தக்கு அப்புறம் எப்படி இருந்தேன்னு நீங்க பாருங்க. நான் பேசிக்கிட்டே இருக்கேன் பாருங்க. ஓகே. பூந்தப்ப வந்து எனக்கு ஒண்ணுமே தெரியல. எல்லாமே அது 12ஆம் மாசம் 2ஆம் தேதி நான் என்னோட கான்ட்ராக்ட் சைன் பண்ணேன். ஆனா நான் ஜாயின் பண்ணது முன்னுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து எல்லாமே இன்சூரன்ஸ் பத்தி எல்லாம் பார்த்தப்ப என்னோட காட்டெல்லாம் ஏஐல தான் இருந்துச்சு. ஆனா நான் கிரேட்டஸ்ட் ஏன் சூஸ் பண்ணேன்னா, நான் எல்லாமே பார்த்துதான் கிரேட்டஸ்டனுக்கு வந்தேன். ஸோ அப்போ நான் ஜாயின் பண்ணி இந்த நெக்ஸ்ட் டேவே ஃபர்ஸ்ட் டே ஐ ஃபினிஷ் மை நான் ஜம்ப் ஸ்டார் 99 அப்போ இருந்துச்சு. ஸோ முடிச்சாச்சு. அந்த ஒரு மாசம் வந்து ஐ ஃபினிஷ் 30,000 ஏஎன்பில. அப்போ எனக்கு எல்லாருமே பேசுறாங்க, சுப்ரமேசி முடிச்சாச்சா, எம்டிஆர்டி முடிச்சாச்சா, எனக்கு எதுவுமே தெரியல. ஐ கால் மை ஜிஎம். யூஎம் கூப்பிட்டு கேட்டேன், இந்த பிசினஸ்ல வந்து முன்னுக்கு வரணும்னா என்ன செய்யணும் அப்படின்ட்டு, இதுல என்ன இருக்கு அப்படின்ட்டு. அப்ப அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாரு, ஒன்னு ப்ரொமோஷன், ஒன்னு சுப்ரமேசி, இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு. அந்த மேஜில இருந்து வெளியே வரப்ப என் ஜிஎம் கிட்ட சொன்னேன், நான் யூஎம் வரல, நான் ஜிஎம் தான் வந்தேன். 5 years ட்ராக்ல நான் ஜிஎம் வந்து உங்க பக்கத்துல உட்காடுறேன்னு. ஆல்மோஸ்ட் 1.5 years நான் என்னோட யூஎம் முடிச்சேன். இப்ப என்னோட 2nd year ஜிஎம் செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இயர் ப்ளீஸ் மை 3rd year ஜிஎம்லாம் முடிஞ்சு ஜிஎம். ஸோ இது என்னோட வாழ்க்கை வந்து இப்படிதான் இருந்துச்சுலாம். வந்ததுக்கப்புறம் என் வாழ்க்கை ரொம்ப மாறிடுச்சு. மை கிட்ஸ் வாஸ் சோ ஹாப்பி. ஏன்னா அப்ப துணி எல்லாம் மடிச்சுக்கிட்டு எல்லாமே இருக்கணும். இன்னும் நிறைய போட்டோஸ் இருக்கு, நான் போடல. ஒரு சாம்பிள். ஏன்னா நான் ஏன் போட்டோஸ் போட்டேன்னா, நார்மலா கேர்ள்ஸ் வந்து அதுதான் எட்டேக்கா பார்ப்போம், இப்படி இவங்க மாறினாங்க. இதுதான் என் ரிக்ரூட்மெண்ட்க்கு காரணம். நான் யாரையும் போய் ரிக்ரூட் பண்ணல. என்னோட ஸ்டோரி எல்லாம் பார்த்து எனக்கு தன்னால வந்ததுதான் ரிக்ரூட்மெண்ட். அதை நான் எப்பயும் சொல்லுவேன் கரெக்ட். ஸோ நம்மளோட சேஞ்சஸ் தான். நம்ம எப்படி வரோம், என்ன பண்ணுறோம், இதெல்லாம் பீப்புள் வாட்சிங் அஸ். நம்ம நினைக்கிறோம் நம்ம பீப்புள் பார்க்க மாட்டாங்க அப்படின்ட்டு. என்ன கேட்டிங்கன்னா 100% பீப்புள் வாட்சிங் அஸ். ஸோ அது என்னோட வாழ்க்கையை மாத்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட். இது நார்மலா நிறைய அவார்ட்ஸ் இன்னும் இருக்கு, நான் ஓரளவு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட். ஓகே, நான் வந்து பூந்து ஐ திங்க் 5 monthsல எவ்வளவு ஃபிகர் எடுத்திருப்பேன்னு நினைக்கிறீங்க?
இருப்பீங்க. எவ்வளவு எடுக்கலாம்? இன்னைக்கு என்னோட ஏஜென்ட் எடுத்துட்டு இருக்காங்க சேம் திங். மோர் தென் 5K 8K. ஸோ நம்ம மனசு வச்சா எஸ் முடியாது எதுவுமே இல்லை. என் லைஃப் ரொம்ப ஈஸியான லைஃப் இல்லை, நான் இதுக்கப்புறம் ஷேர் பண்றேன். ரொம்ப ஈஸியான லைஃப்ல வரல. நான் நிறைய பேருக்கு நான் ஏஜென்சில ஜாயின் பண்றப்ப நான் ஒரு சிங்கிள் மதர்ன்னு தெரியாது. ஐ டிடன்ட் இன்ட்ரோடியூஸ் மை செல்ஃப் சிங்கிள் மதர். அடிப்படையா எல்லாம் பார்க்க 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 தான் நிறைய பேருக்கு மாற்றங்கள் வந்துச்சு. நெக்ஸ்ட் இது என்னோட அச்சீவ்மெண்ட். யூனியன் மேனேஜர், இந்த காடி, இதெல்லாமே என்னோட விஷன் போர்ட்ல போட்டது இந்த வேலை ஜாயின் பண்றப்ப. அண்ட் ஃபர்ஸ்ட் இயர் அது வந்து நானும் பேனர் செஞ்சு என்னோட ஐயோவும் லாஸ்டியோ ஆஃபீஸ் திறந்தோம். வி பிரேக் அவே ஃப்ரம் அவர் ஜிஎம் மதுஜிய. இந்த காடி வந்து ஒரு எஸ்யூவி வந்து என்னோட விஷன் போர்ட்ல போட்டேன். ஏன்னா என் பிள்ளைங்களுக்கு எஸ்யூவி தான் வேணும்னு. நான் ஜாயின் பண்றப்ப சாதாரண ஒரு விவா பாய்ச்சேன். அப்புறம் ஒரு 1 year பிளஸ் இந்த வீட்டுல சொந்தக்காரங்களாம் இருப்பாங்கல்ல, எல்லாம் சேர்ந்து என்னை வந்து காடி வாங்க விடல, ரொம்ப பிரச்சனை கொடுத்தாங்க. ஒரு சிக்னல் ஒண்டா சிவிக் எடுத்து பாய்ச்சேன். இது 2 நாள் எனக்கு லோன் பாஸ் ஆச்சு. அதுக்கு காரணமே இந்த கிரேட்டஸ்ட் தான், இதோட சேலரி தான். 100% எனக்கு ப்ரூஃப் இருக்கு. உங்களுக்கு வேணும்னு எனக்கு பர்சனலா கால் பண்ணுங்க, நான் உண்மையாலுமே காமிக்கிறேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இது என்னோட விஷன் போர்ட்ல நான் போட்டது ஒயிட் கலர், பட் எனக்கு ரெட் ரொம்ப பிடிக்கும். என்னோட இன்னொரு காடி ரெட் கலர் போட்டிருந்தேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த காடி போய் நான் ஓட்டி பார்க்கல, கால் பண்ணி ஏஜென்ட் கிட்ட சொன்னேன் இந்த காடி வேணும் புக் பண்ணணும் அப்படின்ட்டு. எனக்கு அதே மாரி காடி வந்துருச்சு. இட் வாட் எவர் ஐ ஆஸ்க். ஆனா ட்ரூலி வாட் திவாகர்ஸ் யூனிவர்ஸ் இஸ் ட்ரூலி பிளஸிங். அதை நான் ரொம்ப நம்புவேன். என்ன வேணும்னு நான் எழுதணும், இதை மட்டும் அடையல. எங்க பிள்ளைங்களுக்கு வந்து மியூசிக் திங்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். கிளாஸஸ் நிறைய கிளாஸஸ் போடாம அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு பொண்ணு வந்து 5 வயசுல இருந்து ஸ்கொயர்ஸ் கிளாஸ் கேட்டு இருந்தா. ஸ்கொயர்ஸ் அது போட்டேன். எல்லா பிள்ளைங்க கிளாஸ்க்கு போறாங்க, நிறைய கிளாஸஸ்க்கு. மியூசிக் பாத்தீங்கன்னா பியானோ அண்ட் கீதா, வயலின், ஆளுக்கு ஒரு ஒண்ணு. என்ன வயலின் வாங்கி கொடுத்துட்டேன், கீதா வாங்கி கொடுத்துட்டேன். த நெக்ஸ்ட் இஸ் பியானோ. ஸோ எங்க வீட்டுல ஒரு மியூசிக் இருக்கணும்னு சொல்லிட்டு இவங்களுக்கெல்லாம் ஆசை. இதெல்லாமே இங்க வந்து நான் சம்பாரிச்சேன். ஸோ என்ன சுத்தி இருக்கிறவங்க டெய்லி பாக்குறவங்களுக்கு தெரியும் என்னோட வாழ்க்கை எப்படி சேஞ்ச் ஆச்சுன்னு. த நெக்ஸ்ட் இஸ் ஐம் கோயிங் டு புக் மை ஹவுஸ். அதுக்கு இப்ப போய்கிட்டு இருக்கேன். அதுக்கு ஏன் நான் டைம் எடுத்தேன்னா, எங்க பிள்ளைங்களுக்கு ஒரு செமிடி ஹவுஸ் வேணும். ஏன்னா எங்க ஹஸ்பண்ட் அந்த மாதிரி ஹவுஸ் தான் பார்த்து வச்சிருந்தாரு. ஸோ ஐ கேனாட் திடீர்னு புக் பண்ண முடியாது. என் பிள்ளைங்களாம் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட ப்ரிப்பரேஷன் எனக்கு இருக்கிறதுனால ஐ டேக் அ டைம். இல்லைன்னா நான் லாஸ்ட் இயர் வீடை புக் பண்ணியிருப்பேன். ஓகே, இதுக்கு காரணமே இவங்க 2 பேரும். பேன் என்னோட ஜிஎம். இப்ப அவரு கூட்டிட்டு வரலன்னா நான் இங்க இருந்திருக்க மாட்டேன். சொந்த பாஸ் வந்து நான் போய் அந்த இடத்துல வந்து எல்லாமே 10 வருஷம் 12 வருஷம் 15 வருஷம் வேலை செஞ்சிருக்காங்க. அவங்கள ஒரு ஆளா என்ன ஒரு லீடர் ஆக்குனாரு. இந்த லீடர் பொறுப்பு கொடுத்தோன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப அதோட பலன் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, நான் எப்படி வளர்றேன் அப்படின்ட்டு. ஸோ என்னைக்குமே கிராட்டிடியூட் மறக்கவே கூடாது. இன்ன வரைக்கும் எனக்கு அந்த ஒரு கடமை இருக்கு. பிரச்சனைன்னு வராது இல்லை, நம்ம ஃபேமிலி இருந்தா எப்படி பிரச்சனையோ அதே மாதிரி தான் டீம்ல வரும். ஆனா அனுசரிச்சு அதை எப்படி கொண்டு வரணுமோ நம்ம தான் அப்ப லீடர் ஆகும். ஸோ இதெல்லாமே பேஸ் பண்ணி தான் வந்து இன்னைக்கு நான் ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்கேன். இன்னும் நான் மேலும் வளரணும். இவங்க ஓகே, எனக்கு 16 ஏஜென்ட்ஸ். அதுல இப்ப நான் ஒரு 2-3 பேர் வெளியாக்கிட்டேன். ஸோ ஏன்னா அவங்களால கண்டினியூ பண்ண முடியல, அது கரெக்டா வரல. அந்த டைமிங் வந்து அவங்களுக்கு நிறைய எடுக்குது. ஸோ ஐ ஜஸ்ட் கிவ் அ டைம். யாரையும் வெளியாக்கல, எல்லாத்தையும் வளரதான் நான் கூட்டு வந்தேன். ஐ ஹேவ் தம் டு டேக் அ டைம். ஸோ எல்லாத்துலயுமே சில விஷயங்கள் இருக்குல்ல, நம்ம கத்துக்கணும், கரெக்டா வரணும்னு. அவங்களால அதை ஏற்படுத்த முடியல. ஸோ ஜான் பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட். நாங்க ஐடில ஒன்னா வேலை செஞ்சோம். என்னோட ஒவ்வொரு ஸ்டோரி பார்த்துதான் ஜாயின் பண்ணாரு. நான் வந்து எப்பயுமே வந்து கூட்டி வரப்ப என்ன சொல்லுவேன்னா, என்னை விட பெட்டரா பெஸ்டா வந்தாதான் அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சொல்லுவேன். ஜான் நான் ஒரே ஒரு விஷயம் கேட்பேன், எல்லாத்தையும் கேட்பேன், எல்லா ஏஜென்ட் கேட்கிற மாதிரி தான் அவரு கேட்டேன், என்னத்துக்கு ஜாயின் பண்றீங்கன்னு. அவர் என்னோட சேலரி ஸ்லிப்லாம் பார்த்தாரு. பார்த்துட்டு, இல்ல ராதா, எனக்கு சேலரி இருக்கு, வீடு கமிட்மெண்ட் எல்லாமே கரெக்டா இருக்கு, ஆனா எனக்கு வந்து பென்ஸ் வாங்கணும் ஆசை. இந்த பிசினஸ்ல ஸ்டார்ட் பண்ண முடியுமானே? முடியும்னு சொன்னேன். ஐ கிவ் 8 months. 6 மாசத்துல புக் பண்ணு.
அவருக்கு அவரோட ஸ்டைல் பாத்தீங்கன்னா யாரு கூட பேச மாட்டாரு, என் கடை தான் பேசுவாரு. வீடு, போனு, ஐடி. அப்ப வந்து கோவிட் டைம்ல அந்த போன்ல இருப்பாங்க. ஒய்ஃப் சொல்லுவாங்க, நீங்க ஒண்டி தான் உங்களுக்கார மட்டும் தான் பேசுறாரு. அவர் மீட்டிங் கூப்பிட்டப்ப அதான் எனக்கு யாருமே தெரியாது, நான் எப்படி பேசிட்டேன் அப்படின்னு 3 மாசத்துல 1.5 லட்சம் சொல்லி முடிச்சாரு. எஸ்எஸ் விஐபி எல்லாமே முடிச்சாரு. சோ முடியாது இல்லவே இல்லை. அவரை கேட்டீங்கன்னா அந்த அனுபவம் சொல்லுவாரு. ஸோ லாஸ்ட் இயர் கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஆகி ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் யூஎம். அவரோட டீம் முடிச்சுட்டாங்க. அவரோட பர்சனல்ல ஏன் விட்டாருன்னா மதர் ஃபாலின் சி அண்ட் ஈ மேட் ஆக்சிடென்ட். காடி எல்லாம் இதானோடனே அவர் கொஞ்சம் டவுன் ஆயிட்டார். பட் ஸ்டில் கண்டினியூ கிவ் அப் பண்ணல, செஞ்சிட்டு இருக்காரு. ஏன்னா நான் கம்பல் பண்ணி இழுத்து வந்து உட்காந்தேன்னா அவங்களால செய்ய முடியாது. நீங்க வளரணும், உங்க பிசினஸ் நீங்க வந்தா மட்டும்தான் நீங்க வளர முடியும். சோ இந்த விஷயத்துல வந்து அவர் ஓகே நான் கண்டினியூ பண்றேன் அப்படின்னு 6 மாசத்துல புக் பண்ணோம். சப்போஸ் நான் 8 மாசம் கொடுத்தேன் டைம் கல்குலேஷன் பண்ணி எதுக்கு வராங்க, எவ்வளவு சம்பாதிக்க போறாங்கன்னு. சோ நான் என்ன பார்க்க வேணாம் சொல்லிட்டேன். நான் பென்ஸ் ஏன் புக் பண்ணலன்னா என்னோட கமிட்மெண்ட் வெரி ஹை. ஐ நோ வேன் டு பை, வாட் டு பை. ஸோ அது எனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. என்னோட பிள்ளைங்களோட ஸ்டடிஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பீப்புள் க்ரோ பிகாஸ் ஆஃப் மீ, அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கொண்டு வரவங்களால ஒரு லீடர் ஆக்கணும் அப்படின்ட்டு. இப்ப இவங்க வந்து லாஸ்ட் இயர் 6ஆம் மாசம் ஜாயின் பண்ணாங்க. இவங்க 2 பேரும் இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் இயர். இவங்க ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சுட்டாங்க, இப்ப செகண்ட் இயர் செஞ்சுட்டு இருக்காங்க. ஓகேவா, இன்னைக்கு விஐபி முடிச்சாங்க. இது வந்து நாங்க காம்படிஷன்ல, ஸோ இந்த காம்படிஷன் எல்லாம் இப்ப வந்து ஒரு காம்படிஷன் கொடுக்குறாங்க. அது மாதிரி எங்களுக்கு ஏஜென்சில காம்படிஷன் இருக்கும். ஸோ எந்த காம்படிஷனும் விடாம நான் வின் பண்ண பார்ப்போம். ஸோ அதே தான் என் ஏஜென்ட்ஸ்க்கு கற்றுக் கொடுத்தேன். ஏன்னா கம்பெனியில் நம்மளுக்கு சும்மா காசு கொடுக்கல. அதுல உண்மையாலுமே கணக்கு பண்ணீங்கன்னா உங்களோட பல தேவைகளை வந்து நீங்க வந்து பல செலவுகளை வந்து கட் பண்ணுவீங்க. இது எனக்கு அனுபவபூர்வமா ஃபர்ஸ்ட் இயர் நான் பூந்தப்ப எனக்கு இந்த மாரி ஒரு இன்டென்சிவ் கிடைக்கிறதெல்லாம் வந்து வச்சு என்னோட கோவி வேற என்ன நான் செட்டில் பண்ண முடியுமோ செட்டில் பண்ணேன். என்னோட செலவுகள் குறைச்சேன். ஸோ அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய டேப்ஸ் வந்து கிளியர் ஆகுது. ஸோ அந்த வாய்ப்பு ஏன் நம்ம பயன்படுத்தி கூடாது? உண்மையாலுமே பயன்படுத்திங்கன்னா ஐ திங்க் நியர்லி 30,000 to 40,000 கம்பெனி பேயிங் ஈச் பர்சன். ஸோ அது நல்லா யூஸ் பண்ணோம். ஆனால் இப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கொடுக்குறாங்க ரிக்ரூட்மெண்ட்க்கு எல்லாத்துக்குமே. ஓகே, it's not what we do once in a while that shapes our life, but what we do consistently. தொடர்ச்சியா செய்யறது மட்டும்தான். இன்னைக்கு செஞ்சுட்டு நாளைக்கு செய்யாம இருந்தோம்னா எதுவுமே கிடைக்காது. என்னைக்கு ஒரு விஷயத்த வந்து அடையணும்னு நினைச்சு அதை வந்து நம்ம கரெக்டா வச்சுட்டு அதை செய்ய ஆரம்பிக்கிறோமோ அடுத்து செஞ்சுக்கிட்டே தான் போய்கிட்டு இருப்போம். ஸோ என்னைக்கு அன்னைக்கு அடுத்தடுத்து செஞ்சுட்டு இருக்குமோ கண்டிப்பா வந்து உங்களோட வெற்றியை யாருமே தடுக்க முடியாது. கண்டிப்பா வெற்றி பார்ப்பீங்க. இது என்னோட வாழ்க்கை. ஸோ எனக்கு பல இன்னல்கள், என்னோட வாழ்க்கை வந்து சொன்னாங்க போல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் வந்தேன். ஆனா நான் வந்து இந்த இடத்துல விடலை. எனக்கு வந்து கேட்ட ஒரு கேள்வி வந்து இன்சூரன்ஸ் பிசினஸ் செய்ய போறியா, அதுல என்ன சம்பாதிக்க போற? என்னோட சித்தப்பா கேட்டாரு. அதுல காசை கொடுக்க மாட்டாங்களே, அந்த பிசினஸ்ல என்ன வர போறேன்னு. எனக்கு யாரும் வாய் திறக்க முடியாது, யாரும் என்ன கேட்க மாட்டாங்க. ஏன்னா என்னோட வாழ்க்கை நான் தான் வாழ்றேன். ஐ நெவர் ஆஸ்க் எனி சிங்கிள் மணி ஃப்ரம் எனிஒன். என்னோட பிள்ளைங்க நல்லா இருக்காங்க, எல்லாமே இருக்கு எங்க வீட்டுல. என்னால எவ்வளவு வசதி, இன்னும் நான் நல்லா வளர போறேன். பிகாஸ் அவ்வளவு ட்ரெஸ் இருக்கு இந்த பிசினஸ்ல எப்படி வர போறோம்னு. ஒரு விஷயம் தான் நான் பார்ப்பேன், எப்பயுமே ஏஜென்ட்ஸ் கடை சொல்லுவேன், இந்த பிசினஸ்ல 20 to 30 years இருக்காங்களே அவங்கள பாருங்களேன், ஏன் அவங்க இந்த பிசினஸ்ல இருக்காங்க? ஒன்னும் அவங்களுக்கு காசு இல்லைன்னா போயிருக்கலாமே. தென் ஒய் சைனீஸ் பியர், சைனீஸ் காசு இல்லைன்னா அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. ஸோ ஏன் இருக்காங்க? ஸோ அதுக்கு காரணமே வந்து யூ கேன் மேக் மணி. த சேம் டைம் எனக்கு நடந்த ஒரு விஷயம் வந்து அடுத்த குடும்பத்துக்கு நடக்க கூடாதுதான். எவ்ரிடே மை ப்ரேயர்ஸ் லைக் தட். எத்தனை பேருக்கு நான் வந்து மில்லியன் கணக்குல கிரியேட் பண்ணி கொடுக்க போறேன் வெல்த். ஸோ அது வந்து என்னோட எவ்ரிடே ஒரு இது. ஸோ நாளைக்கு அந்த குடும்பத்தில் நடக்கிறப்ப அந்த செக் என் கையில போகுது. ஸோ இட்ஸ் ரைட் பிளஸிங். ஸோ எனக்கு அது கிடைக்கல, அதை எடுத்து வைக்கல. ஆனா அடுத்த குடும்பத்துக்கு நான் செய்ய போறேன். அந்த மாதிரி ஒரு தாட்டோட செய்யுங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு பிசினஸ் வெரி குட்டா இருக்கும். ஸோ இது எனக்கு அனுபவமா வந்துட்டு இருக்கிறது. நான் ஜீரோல இருக்கவே மாட்டேன். ஒரு நாள் உட்காந்தா கூட 14-20 கேஸ் கூட ஒரே நாள் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். வந்து இங்க 2 மணிக்கு உட்காந்து அதுக்கப்புறம் கேஸ் க்ளோஸ் பண்ணி 20,000 ரூபாய் சப்மிட் பண்ணி போயிருக்கேன். நான் வாழ்க்கையில நினைச்சு நானே வந்து இருக்கலாமே, நம்மளால முடியும். பட் நம்மளோட மைண்ட், நம்மளோட அந்த சாம்பல் தரும் சம்டைம் திங்கிங் உறுதியா என்ன வேணும் நம்ம அங்க இருந்தோம்னா நம்மளால செய்ய முடியாதே இல்லை. இந்த வருஷம் என்னோட கோல் ரொம்ப ரொம்ப பெருசு. அது நீங்க பாப்பீங்க என்ன ஒரு ஸ்டேஜில். அதை நான் செஞ்சுட்டு இருக்கேன். கண்டிப்பா பாக்குறப்ப அப்ப நீங்க தெரிஞ்சுக்குங்க ஏன் நான் சொன்னேன் அப்படின்ட்டு. ஓகே, இதெல்லாம் இப்படி செஞ்சு வரப்ப கண்டிப்பா ஆக்டிவிட்டி தெரியும். ஓகே, நான் வந்து காலையில நீங்க கேட்டீங்கன்னா
4 to 5 o'clock எழுந்திருப்பேன். இந்த பிசினஸ்க்கு வரப்ப விஷன் போர்ட் நான் அதுக்கு முன்னே செஞ்சதே இல்லை. அது என்னன்னு கூட நான் பார்த்து சரியா செஞ்சது இல்லை. இதை செஞ்சேன். செஞ்சு இன்னைக்கு எவ்வளவு விஷயம் நான் அடைஞ்சிட்டேன் இந்த விஷன் போர்ட். ஸோ இந்த விஷன் போர்ட்ல இருக்கிறது வந்து இன்னும் இருக்கு, நிறைய விஷயம் அடைஞ்சுக்கிட்டே வர. அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கை இருக்கு. ஒரு பாட் உங்களுக்குன்னு கிரியேட் பண்ணீங்கன்னா அதுக்கு கண்டிப்பா நீங்க வேலை செய்வீங்க. அந்த வேலை செஞ்சீங்கன்னா அதை அடையிறது யாராலும் தடுக்க முடியாது. அது உங்களோட பாட், உங்களோட உரிமை, நீங்க உங்களோட ட்ரீம் எல்லாமே அதுல இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்க தான் அடுத்த ஸ்டெப் வச்சு போகணும். கைட் தான் வந்து இருக்கிறவங்க கொண்டு வருவாங்க. என்ன கேட்டீங்கன்னா என்னோட ஏஜென்ட்ஸ் கூட அதான் சொல்லுவேன், நான் கைப்பிடிச்சு ஓரளவு தான் அவனை கொண்டு வருவேன். அதுக்கப்புறம் அது உன் பிசினஸ். உருவாக்கி முன்னுக்கு வரணும்னுன்னா நீங்க கண்டிப்பா வரணும். சோ நீங்க வர முடியாது அப்படின்ட்டீங்கன்னா அதுல எந்த விஷயமும் நான் செய்ய முடியாது. ஏன்னா எனக்குன்னு ஒரு அளவு தான் நான் உங்களுக்கு கத்துக் கொடுக்க முடியும். ஏன்னா இட்ஸ் கோயிங் டு பி யோர் பிசினஸ். ஹவ் யூ கோயிங்? உங்க பிசினஸ்னா நீங்க என்ன பண்ணி விட்டுட்டு போயிருவீங்களா? கடை 2 நாள் திறக்கலன்னா என்ன ஆகும்? சாப்பிட முடியாது. சோ அந்த மாரி நம்மளோட பிசினஸ் நினைச்சுன்னா இன்னைக்கு ஏஞ்சி ஓடிதான் ஆகணும் அப்படின்னு. ஆனா உண்மையிலேயே பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி பிளெக்சிபிள். நீங்க என்ன வேணும் செய்யலாம். ஒரு வேலை செஞ்சா கூட அன்னைக்கு சம்பாதிப்பீங்க. என்னோட ஏஜென்ட் கேளுங்க, அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, மாசத்துல 7 நாள் தான் வேலை செய்வாங்களாம். ஆனா ஷி ஃபினிஷ் விஐபி. இப்ப 8000 வெளியே எடுக்கிறாங்க. போன வருஷம் 6ஆம் மாசம் ஜாயின் பண்ணாங்க. கிராப் போட்டுவாங்க. இப்போ ஃபுல் டைம் வந்துடுறேன்ட்டாங்க. ஸ்கூல் பிள்ளைங்க காலைல ஒரு 4 பிள்ளைங்க ஏற்றுவாங்க. அவங்க வந்து எதிர்பார்க்கல, ஒரு 500 வெள்ளி எனக்கு அவங்கள இது பண்றப்ப 500 வெள்ளி போதுங்க எனக்கு அப்படின்னாங்க. ஸோ 500 வெள்ளி இப்ப பல மடங்கா இருக்கு. அவங்களால எதிர்பார்க்க முடியும். இன்னும் இந்த வருஷம் நான் முடிஞ்சா அவங்கள ஃபர்ஸ்ட் இயர் ஓடுறாங்க, யூஎம்க்கு செகண்ட் இயர் சாரி. ஆனா எம்டிஆர்டி செய்ய சொன்னேன். இது டைம் லேட்டர் வென் ஷி க்ரோ தி குரூப்போட ஓடணும். இந்த டைம் ஏன் கொஞ்சம் ஓடனவங்க அங்கிட்ட செஞ்ச ஒரு எம்டிஆர்டி முடிக்கலாமே. பணம் தான். நாளைக்கு அவங்க ஒரு எம்டிஆர்டி தான் அவங்க கீழே உள்ளவங்க எம்டிஆர்டி உருவாக்க முடியும் அப்படின்ட்டு. டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்க டைமை எப்படி மேனேஜ் பண்றீங்க? என்ன கேட்டீங்கன்னா 5 மணிக்கு எழுந்திருப்பேன் நான். ஃபர்ஸ்ட் இயர் செய்யறப்ப பிள்ளைங்களை நான் தான் காலையில ஸ்கூல் விடுவேன். ஏத்துறது மட்டும்தான் டிரான்ஸ்போர்ட். நான் வந்து குக் பண்ணிடணும், விட்டுட்டு 7:30 8 மணிக்குள்ள. 10 மணிக்கெல்லாம் என்னோட ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா கிளைங்ல இருக்கேன், காஜாங்ல. 10 மணிக்கு லீடர்ஸ் மீட்டிங்ல இருக்கணும். ஸோ நாங்க வந்து சோறு வடிச்சு சாப்பிடுவோம், நாட் ரைஸ் குக்கர். ஃபுட் வந்து என்னோட மதர் இருக்காங்க, அவங்கள குக் பண்ண விட மாட்டேன். ஸோ அந்த சாப்பாடை சமைச்சு வச்சுட்டு வந்துடும். என்ன பிள்ளைங்க ஸ்கூல்ட்டு வருவாங்க, அதுக்குள்ள சாப்பாடு இருக்கணும். நான் திருப்பி போறதுக்குள்ள அவங்களுக்கு எல்லாமே ரெடியா இருக்கும்னு இதெல்லாம் செஞ்சுட்டு 10 மணிக்கெல்லாம் நான் ஆஃபீஸ்ல இருக்கணும். ஸோ 9 மணிக்கு நான் வெளியானதான் 10 மணிக்கு இருப்பேன். ஆனா பாஸ் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு ரொம்ப ரஷ்ஷிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு 10:30 மணிக்கு எனக்காக 10:30 மணிக்கு ஒதுக்குனாரு. ஏன்னா என்னோட பிசினஸ் அங்க இருக்கு, பட் ஸ்டில் எனக்கு டைம் ரொம்ப ப்ராப்ளமா இருக்குன்னு. இந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து நிறைய பேர் என்ன கேள்வி கேட்டிருக்கேன், எப்படி? ஏன்னா நான் சைனீஸ் டீம்ல போய் பேசுறப்ப உனக்கு டைம் இல்லாம நீ எப்படி டைம் வந்து ஒதுக்குறேன்னு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு கோல்னு நம்மளுக்கு ஒரு விஷயத்த செட் பண்ணிட்டோம்னா அதுக்காக ஓடணும். ஓடுறப்ப வந்து டைமை வந்து எப்படி பாப்பீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியணும். ஒவ்வொரு நாள் வந்து அந்த டைமை கரெக்டா நீங்க தான் ஒதுக்கணும். இத்தனை மணிக்கு இது செய்யணும், இத்தனை மணிக்கு இது பண்ணணும் அப்படின்னு. சில பேர் சொல்லுவாங்க முடியாது, எனக்கு டைம் இல்லை, இது செய்ய முடியல அப்படின்னு. என்ன கேட்டீங்கன்னா காலைல நான் அத்தனை மணிக்கு முடிச்சுட்டு அங்க முடிச்சுட்டு என்னோட அப்பாயின்மெண்ட் எல்லாம் முடிக்கணும், நான் வீட்டுக்கு வரணும், ஈவினிங் என் பிள்ளைங்களை டியூஷன்ல ஓடணும். இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் நான் ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சேன், செகண்ட் இயர் முடிச்சேன். ஸோ என்னோட டைமே முடிக்கிறப்ப இன்னும் எவ்வளவு பேர் ஃப்ரீயா இருக்காங்க, கல்யாணம் பண்ணாம இருக்காங்க, ஃப்ரீயா இருக்காங்க. ஏன் அவங்க வந்து அவங்க டைமை ஒதுக்க முடியாது? எனக்கு டைமே இருக்காது. இந்த மிட்வீன் எங்க அம்மாவையும் நான் டேக் கேர் பண்ணிக்கணும், அவங்களுக்கு ஏதோ ஒன்னா இது ஓடணும். செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா நான் என்னோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்க்கு முந்திலாம் பாத்தீங்கன்னா புக்கு படிக்க மாட்டேன். அது வந்து எனக்கு அடிப்படையா தெரியல நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுது. ஆனா அதுக்கப்புறம் நான் புக்கை படிக்க ஆரம்பிச்சோம்னா அது எவ்வளவு நம்மள இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு. அதாவது புக்கும் பாத்தீங்கன்னா செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக் படிப்பேன், கோட்ஸ் படிப்பேன் காலையில எஞ்சி, என்னென்ன கோட்ஸ் வந்து எனக்கு உதவும் அப்படின்ட்டு. என்னோட கோட்ஸ் வந்து நிறைய பேர் நான் போடுறப்ப கேட்பாங்க, இது எங்க எடுத்து படிச்சேன்னு. அது ஒரு ஹேபிட்டா வச்சேன். இதெல்லாமே என்னோட பிசினஸ்க்கு உதவுச்சு. அதாவது என்ன தன்னம்பிக்கையா கொண்டு வந்துச்சு. எதையும் செய்ய முடியாது இல்லவே இல்லைன்னு நான் நம்பினேன். சோ நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம மைண்ட் செட்ல தான் இருக்கு, நம்ம எப்படி வரப்போறோம், அந்த கோல் வச்சுட்டு எப்படி ஓட போறோம், எதுக்காக ஓடுறீங்கன்னு தெரியணும். உங்களுக்கு ஒரு கோல் இல்லைன்னா உங்களால ஓடவே முடியாது. என் கோல் நான் எப்படி பிரிப்பேன்னு பாத்தீங்கன்னா இயர்லி மட்டும் பிரிக்க மாட்டேன். 5 வருஷத்தோட வச்சிருக்குமா, ஒரு வருஷத்தோட, மாசத்தோட, வீக்லியோட, டேவோட வச்சிருப்பேன். இன்னைக்கு முடிக்காது நாளைக்கு முடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு.
ஸோ அந்த அன்னன்னைக்கு உள்ள ஒரு தேவையை வந்து நம்ம செஞ்சுட்டா, ஒரு வேளை ஏதாவது ஒரு சூழ்நிலை நம்ம செய்ய முடியாம இருக்கும், இந்த நெக்ஸ்ட் டே செஞ்சே ஆகணும் அப்படின்ட்டு. மென்டலியும் பிசிக்கலி எப்படின்னு பாத்தீங்கன்னா, மென்டலி மேமாங் நிறைய ஒரு ரிஜெக்ஷன் உங்களுக்கு நிறைய வரும், எல்லாத்துக்கும் வரும். ஸோ சாரி, எனக்கு வந்து ஆரம்பத்துல ரிஜெக்ஷன் ரொம்ப ரொம்ப குறைவு. அதை நான் ரொம்ப ஃபாஸ்டா ஃபேஸ் பண்ணல. ஏன்னா எனக்கு நிறைய ரிஃபரல், த வே ஆஃப் யோர் கண்டாக்டிங், எப்படி நீங்க ப்ரெசென்ட் பண்ணீங்கன்னா எனக்கு நிறைய ரிஃபரல். ஒரே வீட்டுல வந்து நான் 12 கேஸ் 13 கேஸ் க்ளோஸ் பண்ணியிருக்கேன் ஒரே நாள்ல. ஸோ இதெல்லாம் ஏன்னா நம்மளோட ப்ரெசென்டபிள் தான், எப்படி இருக்கும், நம்ம என்ன நாலேஜபிளா இருக்கோம் அதை வச்சு, அண்ட் நம்மளோட ஆட்டிடியூட் எல்லாமே. ஸோ ரிஜெக்ஷன் வர்றப்ப மென்டலி நான் என்ன ஃபேஸ் பண்ணேன், அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவா இருப்பேன். யூ ஆர் நாட் எலிஜிபிள் என்னோட சர்வீஸ் கிடைக்க, யூ வில் கம் பேக்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எனக்கு நிறைய திருப்பி தேடி வந்திருக்காங்க. ஐ வில் கோ பேக் அதர்ஸ். ஐயோ ரிஜெக்ட் ஆயிடுச்சு, அடுத்த ஆளை பார்க்க முடியாது. நம்ம வந்து கேஸ் க்ளோஸ் பண்ணணும் போவே கூடாது என்னைக்குமே. வாட் யூ கேன் டூ பெஸ்ட் ஃபார் தேம், அவங்களுக்கு என்ன கொடுக்க போறீங்க, அது அந்த ஒரு மைண்ட் செட்டோட போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இவங்களுக்கு என்ன. ஒரு கேஸ் க்ளோஸ் பண்ணணும், உங்களுக்கு என்ன கேஸ் இருக்கு, ஒரு ஜிஎல்ஜி வித்துட்டு வந்துடலாம்னு வித்துட்டு வந்துருங்க. ஆனா அவங்களோட நீட்ஸ் கிரியேஷன் அது கிடையாது. எத்தனை பேர் இங்க நீட்ஸ் கிரியேஷன் செய்வீங்க? ஆப்ஜெக்ட் ஹேண்டலிங் எல்லாமே. ஆனா நீட்ஸ் கிரியேஷன் தெரியுது உங்களுக்கு என்னன்னு? ரிட்டைர்மெண்ட், மெடிக்கல் இன்ஃப்ளேஷன். ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வச்சு ஒரு குடும்பத்துல நீங்க என்ன தேவையோ அவங்களுக்கு கொடுத்துட்டு வரலாம். அது கண்டிப்பா அவங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கும். நிறைய பேர் நான் போய் பார்க்க போயிருக்கேன், நிறைய பேர் எங்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க, நிறைய பேருக்கு நீட் கிரியேஷனே தெரியல. என்ன கிடைக்குதோ அது வந்து கொடுத்துட்டு வந்துடுறாங்க. ஆனா எடுத்து உங்களுக்கு வந்து தெரியல. ஒருத்தவங்க வந்து ரிவ்யூ பண்றப்பதான் தெரியுது, இது எனக்கு தேவையே இல்லையே, எனக்கு தேவைப்பட்டுறது. இப்போ ஒரு ஃபேமிலி, ஒரு ஹஸ்பண்ட் இருக்காரு, ஃபேமிலி இருக்காங்க, அவருக்கு ஏதோ ஒண்ணு நடந்துருச்சுன்னா ஜேஎஃப்டபிள்யூ பிளான் வந்து உதவுமா? உதவாது. என்ன பிளான் உதவும் சொல்றேன்? அப்படி நீங்களா இருந்தா என்ன பாலிசி கொடுப்பீங்க? என்ன லைஃப் பாலிசி கொடுப்பீங்க? என்னோட சஜஷன் வந்து மேக்ஸ் இருக்கு, கிளாஸ் இருக்கு. நம்மளோட மேக்ஸ் வந்து வெரி குட் ஆக்சுவலி. அது சீப்பர்ஸ் விட டிபெண்ட்ஸ் ஆன் த ஏஜ். யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, வெரி வெரி குட் ஏஜ். ஆனா வந்து அதுக்கு பிளாஸ் இருக்கு. பட் இதெல்லாம் ஏன்னா குடும்பத்துக்கு அது தேவை. $500,000 எல்லாம் இப்ப பத்தவும் பத்தாது. அதுல வந்து அதனாலதான் மினிமம் $500,000. அன்லஸ் அவங்க சிக் பர்சன்னா யூ கேன் கிவ் அ ஜிஎல்ஜி. ஸோ கிரேட் ஃபிளெக்ஸி வெல்த் எல்லாம் ஒரு, என்ன கேட்டா அது ஒரு ஸ்கேம் பிளான் தான் சொல்லுவேன் நான். இட்ஸ் நாட், இட்ஸ் ஜஸ்ட் டிசிப்ளின் பிளான். இப் பீப்புள் காட் மணி எக்ஸ்ட்ரா யூ கேன் பே ஃபார் இட். ஆனா முடிஞ்ச வரைக்கும் அந்த குடும்ப தேவைகளை நிறைவேற்றுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரிஃபரலும் திருப்பி வரும். ஏன்னா இது வந்து நான் எப்பயுமே செஞ்சுட்டு வருது, என்னோட ஏஜென்ட்ஸ்க்கு சொல்றது. எத்தனை பேருக்கு வந்து நம்மளோட கம்பெனில எத்தனை பிளான் இருக்குன்னு தெரியும்? இது ரொம்ப ரொம்ப ஆக்சுவலி அவங்களுக்கு நம்ம போய் சொல்ல வேணாம். உங்களுக்கே உங்க மாரி கிளைன் எப்படி வராங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அப்ப வந்து நீங்க எப்படி அந்த பிளான் வைப்பீங்க? இது வந்து என்னோட ஏஜென்ட்ஸ் இல்ல, என்னோட வேற என்னோட மதர் ஜேசன்களோட ஏஜென்ட்ஸ்க்கெல்லாம் நடந்தது. லாஸ்ட் டேல கேஸ் போய் க்ளோஸ் பண்றப்ப சப்மிட் பண்ண முடியல. ஏன்னு கேட்டா அவங்களுக்கு டிசிஎஃபே செய்யல. சோ என்னோட ஏஜென்ட்ஸ் எல்லாம் நான் காடியில உட்காந்து பேசினாலும் உட்காந்து போனை திறந்து டிசிஎஃப் முடிக்க சொல்லுவேன். நான் இதை நான் ட்ரெயின் பண்ணேன். ஏன்னா யார் வந்து உங்ககிட்ட கேட்கிறப்பையும் அந்த பிளான் எனக்கு விற்க தெரியல, அந்த பிளான் பத்தி எதுவுமே தெரியல அப்படின்னு போனீங்கன்னா அன்னைக்கு ஒரு கிளைனை நீங்க லூஸ் பண்ணுவீங்க. மேபி அது ஒரு பெரிய கேஸா உங்களுக்கு கிடைக்கல, பெரிய அமௌண்ட் போட போறாங்க, அன்னைக்கு நீங்க லூஸ் பண்ணிடுவீங்க. அவங்க இப்ப யூஆர் நாட் கரெக்டான ஒரு ஃபைனான்ஸ் அட்வைசர் இல்லையே, ப்ராப்பர் ஃபைனான்ஸ் அட்வைசர் இல்லை நீங்க. சோ அப்ப எப்படி போய் நீங்க பீப்புள் கிட்ட வந்து நான் வந்து இப்ப எல்லாமே கொடுக்க முடியும்னு சொல்லுவீங்க? சோ நீங்க கரெக்டா அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அவங்க உங்க மேல நம்பிக்கை வைப்பாங்க. அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு ரெஃபரல் கொடுக்கும். ஏஜென்சி மீட்டிங் நான் மிஸ் பண்ணதே இல்லை. இன்னைக்கு வெற்றிக்கு ஒரு காரணம் தான். ட்ரூ, என்னோட ஏஜென்சி யாரு மீட்டிங் மிஸ் பண்ணாம வராங்களோ அவங்க வளர்ந்துட்டு தான் வராங்க. இட்ஸ் லாஸ்ட் டைம் கீழே லீடர்ஸ் மீட்டிங் நடக்கும் 8 மணிக்கு நைட் வந்து ஏஜென்சி வைப்பாரு. இப்பதான் வந்து அது ஜிக்கு மாத்தாச்சு. கஜாங்கலாம் வைப்பாரு. ஐ ஹேவ் டு கோ நைட் ஆல்சோ. பிள்ளைங்களை செட்டில் பண்ணிட்டு அந்த ஈவினிங் வந்து நான் நைட் போயிட்டு மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு வருவேன். அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நிறைய விஷயம் கத்துக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு நாள் நம்ம ஷேர் பண்ணுவோம். சோ என்ன கத்துக்கணும், அதாவது அடுத்த மீட்டிங் போறப்ப எதுவுமே தெரியாம போக கூடாதுன்னு. அந்த முந்தி பாத்தீங்கன்னா நிக்கல்ஸ் எல்லாம் வந்து போன்லயே, அப்பெல்லாம் வந்து ஆன்லைன்ல அதில் விச்சுவல் அதில் ஓடும். அதெல்லாம் நான் காடி ஓட்டிக்கிட்டே கேட்பேன். எந்த ப்ராடக்ட் யாரு கேட்டாலும் எனக்கு தெரியக்கூடாது. பாஸ் கேட்டாலும் என்னால தைரியமா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும். அந்த ப்ராடக்ட் தெரியலன்னு சொன்னா நான் எப்படி விற்க போறேன்,
அவங்க முன்னுக்கு நான் எப்படி அந்த ப்ராடக்ட் பத்தி பேச போறேன்? ஐ டோன்ட் பி பிளர். சோ இது வந்து எனக்கு நிறைய பாடம் கத்து கொடுச்சு. அதுதான் என்னை வளர்த்து கொண்டு வந்துச்சு. தட் ஐ ஹாவ் டு ஃபினிஷ் மை யூஎம் வெரி ஃபாஸ்டா முடிக்க முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா உண்மையாலுமே சொல்றேன், எனக்கு ஏஜென்ட் வந்து என்னோட ஜான் வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து எண்ட் ஆஃப் த இயர்ல தான் ஜாயின் பண்ணாரு. அவரும் 12ஆம் மாசம் தான். சோ 1ஆம் மாசம் தான் செய்ய ஆரம்பிச்சாரு. அந்த செகண்ட் இயர் தான் நான் ஃபுல்லா செஞ்சேன். ஆனா இங்க உள்ளவங்களுக்கு நான் சொல்றேன், ப்ரொமோஷன் போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே கூட்டிட்டு வாங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சின்னங்கா இருக்கும். அவங்களும் உங்களோட வளர்ந்த மாரி இருக்கும். நீங்க ஸ்ட்ரகிள் பண்ண மாட்டீங்க. நிறைய விஷயம் நீங்க கத்துக்கணும். அவங்களுக்கு நீங்க கத்து கொடுக்கணும்னா அதை நீங்க கத்துக்கிட்டு இருக்கணுமே. நீங்க தெரியாம போயிட்டு அவங்களுக்கு கத்து கொடுத்தீங்க, அவங்க கேட்பாங்க நீங்க இப்படி இருக்கு. இது நடந்திருக்கு வேற ஏஜென்சில, எனக்கு கடை வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கே தெரியல அவங்க எப்படி என்ன கொண்டு வர போறாங்க முன்னுக்குன்னு. சோ மேக் ஷூர் உங்க செல்ஃப் வந்து கரெக்டா அந்த இடத்துல வந்து நீங்க இருக்கணும் அப்படின்ட்டு அந்த ப்ராடக்ட் ட்ரைனிங் எல்லாமே அட்டென்ட் பண்ணிடுவேன் நான். இப்போ கம்பெனில வந்து நிறைய ப்ராடக்ட் ட்ரைனிங்ஸ் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் எல்லா ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணி கத்துக்குங்க. கத்துக்கிட்டாதான் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, இது பேஸ்ட் ஆன் அந்த காசு என்னன்னா அந்த நாலேஜ், ஸ்கில்ஸ், எட்டிடியூட். இது வந்து ஒரு ஃபைனான்சியல் அட்வைஸ் இருக்குது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாலேஜ்னா என்ன நினைக்கிறீங்க? இப்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணல, உங்களுக்கு பேஸா உள்ள நாலேஜ் இருக்கணும். ஒரு ஃபைனான்ஸ் அட்வைஸா இருந்தா உங்களை வந்து கேட்பாங்களா, இப்ப ரீஇன்ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் பண்ணா கிளைம் எப்படி பண்றது, இந்த எல்லா நாலேஜ் இருந்தாதான் நீங்க போய் இப்ப ரூல் 72 தெரியுமா, அதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சு இருந்தாதான் நீங்க ஒரு கரெக்டான நாலேஜ் இருந்தாதான் நீங்க அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து போக முடியும். அவங்களுக்காட போய் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்றப்ப நம்மளுக்காடி நாலேஜ் இல்லைன்னா நீங்க எப்படி கரெக்டான ப்ராடக்டே உங்களுக்கு விற்க தெரியாது. அவங்களுக்காட ஸ்கில்ஸ், நம்மளோட ஸ்கில்ஸ், உங்களுக்காட என்ன ஸ்கில்ஸ் இருக்கோ அந்த ஸ்கில் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நீங்க வந்து பாய்ச்சுதான் அவங்களுக்கு வந்து இது பண்ணணும். இது வந்து ஒரு பேசிக்கா ஒரு ஃபைனான்ஸ் அட்வைசருக்கு உள்ளது. நான் வந்து ஷார்ட் டேர்ம்ல போட்டிருக்கேன். நான் முடிந்த ஜிவாகர் வந்து இது நிறைய இருக்கு டேர்ம்ஸ், நான் அவருக்கு ஷேர் பண்ணி விடுறேன் குரூப்ல. ஏன்னா அதெல்லாமே நீங்க படிச்சீங்கன்னா பாயிண்ட் ஃபார்ம்ஸ்ல ஒரு ஃபைனான்ஸ் அட்வைசருக்கு என்னென்ன இருக்கணும்னு நீங்க தெரிஞ்சுக்குங்க. மேபி இதுக்கு முன்ன வந்து நீங்களே ப்ராப்பர் வேலை பாய்ச்சிருக்க மாட்டீங்க. சோ அது வந்து இதுக்கப்புறம் ஓகே இந்த விஷயம் எல்லாம் நம்ம தெரிஞ்சு நம்மளோட கரெக்டா இருந்தாதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்ம போக முடியும் அப்படின்ட்டு. நான் அதனால வந்து என்ன டைம் எடுத்து சொல்லிட்டு நான் போடல. ஹேபிட்ஸ், ஆட்டிடியூட் உங்களுக்கு தெரியும். ஆட்டிடியூட் வந்து உங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. கண்டிப்பா ஒரு ஃபைனான்சியர் வந்து நம்மளோட ட்ரஸ்ட், நம்மளோட ஆனஸ்டி, சோ கோஆபரேட்டிவ் எல்லாமே இருக்கணும். டீமோட இருந்தா உங்க லீடரே உங்களை நம்புற அளவுக்கு இருக்கணும். அப்பதான் உங்க கிளைண்ட்ஸ் வந்து உங்களை நம்புவாங்க. ஹேபிட்ஸ், உங்களுக்காடி என்னென்ன ஹேபிட்ஸ் இருக்கு, டெய்லி ஹேபிட்ஸ் நீங்களே உங்களுக்கு வந்து ஒரு ஹேபிட்ஸ் வச்சுக்கணும். டெய்லி நான் வந்து இத்தனை மணிக்கு, அந்த ஒரு ஹேபிட்ஸ் இல்லைன்னா என்ன கேட்டீங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போவே முடியாது. எனக்கட கேட்டீங்கன்னா நானும் ஆரம்பத்துல வந்து எனக்கு பஞ்சுவலிட்டி ரொம்ப ரொம்ப ப்ராப்ளமா இருந்துச்சு. பிகாஸ் ரஷிங் அது வந்து நான் மாத்தணும்னு நினைச்சு மாத்தினேன். பஞ்சுவலா நிக்கணும் எப்பயுமே அப்படின்னு. அந்த பஞ்சுவலிட்டி எவ்வளவு முக்கியம் அப்படின்னு. அதனால நிறைய மன வருத்தங்களும் வரும் அந்த இடத்துல டீம்ல. ஏன்னா இவங்க லேட்டா வராங்க. ஏன்னா ஆனா அப்ப வளர வளர ஒரு யூனியன் மேனேஜருக்கு வர்றப்ப நான் யோசிச்சேன், நானே பஞ்சுவலிட்டி இல்லைன்னா எப்படி ஏன் ஏஜென்ட்ஸ் பஞ்சுவலிட்டியா இருப்பாங்க. இந்த பஞ்சுவலிட்டியை வந்து நான் மாத்தணும். இன்னைக்கு எஸ், நான் எவ்வளவு சீக்கிரமா இருக்க முடியுமோ என் வேலை முடிச்சுட்டு, ஸோ எவ்ரிடே இத்தனை மணிக்கு நான் வெளியாகணும்னா வெளியாயிருவேன். வீட்டு விட்டு என்ன முடிக்கணுமோ முடிச்சுட்டு வெளியாகணும். ஸோ இந்த இடத்துல நிறைய பேர் கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, பிள்ளைங்க இருக்காங்க, இது எனக்கு நிறைய வந்தது. 4 பிள்ளைங்க இருக்காங்க, பிள்ளைங்களாம் சின்ன பிள்ளைங்க. அப்பெல்லாம் வந்து ஒண்ணுமே தெரியாது. சோ எல்லாமே நான் தான் செஞ்சு வச்சுட்டு போனேன். இப்ப என் பிள்ளைங்களை வந்து இண்டிபெண்டா நான் கொண்டு வந்துட்டேன். நிறைய விஷயம் கத்து கொடுத்துட்டேன். இங்க லேடிஸ் இருக்கீங்க, நான் ஒண்ணு சொல்லுவேன், பிள்ளைங்களை என்னைக்குமே வந்து வளர்க்காதீங்க, வளர விடுங்க. உங்க பிள்ளைங்களை நீங்க வளர விட்டாதான் நீங்க வளர முடியும். சோ இது அடிப்படையா நான் அனுபவிச்சது. எங்க பிள்ளைங்களுக்கு என் பிசினஸ் என்னன்னு ஃபுல்லா தெரியும். இங்க நிறைய பேருக்கு வந்து TOT வரைக்கும் என்ன செய்யணும் தெரியுமா, எவ்வளவு சம்பாதிப்பீங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்க மாட்டோம். ஏன்னா அந்த அளவுக்கு போல உங்க மாரிதான் நான் இருந்தேன். சோ அந்த கட்டப்போறேன். ஆனா எங்க பிள்ளைங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் எங்க பிள்ளைங்க வந்து என்னோட எம்போஸ் திறக்க தெரியும், எங்க என்னோட கிரேட் பிளானர் திறக்க தெரியும். நான் கேஸ் போட்டேன்னா எண்ட் ஆஃப் த மனெல்லாம் இன்னைக்கு முடிச்சிட்டீங்களா, எவ்வளவு கேஸ் இன்போஸ் ஆயிடுச்சா, அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தேவைக்கு இருக்கும். ஒவ்வொரு கேஸும் விற்கிறப்ப இப்ப ஒரு ஐஸ்கிரீமே கேட்டாலும் பிள்ளைங்க, அந்த ஐஸ்கிரீம் நான் வாங்குறதுக்கு என்ன கேஸ் போட்டு எவ்வளவு சம்பாரிச்சு நான் சொல்லுவேன். இன்னைக்கு அது எனக்கு அவ்வளவு உதவியா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது என் கோல் என்ன, நான் என்னத்துக்கு போறேன். சோ அதனால என் கிரேட் பிளானர் தொடர்ந்து நான் செக் பண்ணாமனுக்கு அவங்க செக் பண்ணுவாங்க. என் பாஸ்வேர்ட் ஐடி எல்லாம் தெரியும். அம்மா நீங்க எவ்வளவு செஞ்சிட்டீங்க, எவ்வளவு FILP வந்துருச்சு. என் ஏஜ்னே முந்தி கேட்டா FILP தெரியாது.
என் 4 பிள்ளைங்களுக்கு FYP தெரியும். சோ கோல் செட் பண்றப்ப நான் எனக்கு மட்டும் செட் பண்ணல, எங்க பிள்ளைங்களுக்கும் சேர்த்து செட் பண்ணேன். அதுல எனக்கு பெரிய விஷயம் கிடைச்சது என்னன்னா, 12ஆம் மாசம் நான் எப்பயுமே முடியாத முன்னுக்கு என் பிள்ளைங்களை செட் பண்ண சொல்லுவேன் கோல். அவங்க என்ன கேட்டது வந்து உங்களுக்கு சேர்த்து நாங்க செட் பண்ணலாமா, சம்மோனுக்கு முடியும் அப்படின்னு சொன்னேன். அவங்க எனக்கு செட் பண்ண கோல் வந்து என்னோட MDRT. So I'm on my way. I will finish it more than that. அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்துக்கு வந்து நான் செஞ்சே ஆகணும்னு. ஆனா MDRT நான் அதுக்காக செய்யல, நான் பல MDRT கிரியேட் பண்ணணும். அந்த ஒரு இதுக்காக தான் நான் MDRT செஞ்சேன். நான் செய்யணும்னா லாஸ்ட் இயர்வே எனக்கு ரொம்ப குறைவா கிட்டத்துல இருந்துச்சு, நான் செஞ்சிருப்பேன். பட் ஐ எம் ஃபோக்கஸிங் ஆன் மை. ஏன்னா MDRT வந்து நீங்க செய்ய நினைச்சீங்கன்னா எப்ப வேணும் செஞ்சிடலாம். ஆனா ப்ரோமோஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். முடிஞ்ச வரைக்கும் அந்த ட்ராக்லயே வந்துடுங்க. யூ வில் ஃபீல் தி அந்த ட்ராக்ல வரப்ப சேம் டைம் வந்து ரிக்ரூட்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்ப ரிக்ரூட்மெண்ட் பாத்தீங்கன்னா எல்லாருமே ரிக்ரூட்மெண்ட் எடுத்துடுறாங்க. சோ யார் வர்றவங்க எல்லாருமே தங்க மூட்டையா வர மாட்டாங்க. சோ எப்ப என்ன ஆகும்னு இது அனுபவபூர்வமா சொல்றோம். சோ யூ ஹேவ் டு, அதாவது ஒரு 50 பேர் எடுத்தீங்கன்னா சஸ்டைனபிலிட்டி எங்க இருப்பாங்க, செய்யறவங்க எங்க இருப்பாங்க, ஆக்டிவ் எங்க இருப்பாங்க தெரியாது. சோ உங்க எப்பயுமே உங்க கோலை வந்து பெருசு, உங்களால முடியாது வைக்காதீங்க. இன்னைக்கு நான் 10,000 வெள்ளி மட்டும் செய்ய முடியும், 5,000 வெள்ளி. If you think you can close more than that, 1,00,000 வெள்ளி க்ளோஸ் பண்ணிருக்காங்க, ஒரே நாள் MDRT முடிச்சிருக்காங்க. அவங்களால முடியறப்ப அதே 2 கால 2 கை இருக்கும், நம்மளால முடியுமே. நம்மளுக்கு என்ன வேணும்னு நம்மளுக்கு தான் தெரியணும். when you think என்னால முடியாதுன்னா உங்களால முடியவே முடியாது எப்பயுமே. என்னைக்கு வந்து என்னால முடியும் அப்படி என்ன நிறைய பேர் தடுத்து இருக்காங்க, எதுக்கு இவ்வளவு பெரிய கோல் வைக்கிற, எதுக்கு இது மாதிரி செய்யற அப்படின்ட்டு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஐ நோ வாட் ஐம் டூயிங். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், என்ன செய்யறேன் அப்படின்ட்டு. ஏன் முடியாது? அதனால நான் ஓடுனது தான் இன்னைக்கு நான் இவ்வளவு தூரம் வந்து நிக்கிறேன். ஆனா இன்னும் போவேன். இது ஒரு அளவுதான் வந்திருக்கும், இன்னும் நிறைய விஷயம் இதுல சாதிக்க வேண்டியது இருக்கு. நெக்ஸ்ட், இங்க ஏதோ கேள்வி இருந்தா கேளுங்க, பெட்டர் கேட்டுங்க. ஏன்னா சம்டைம் நான் பேசுறப்ப அது நடுவுல நம்மளுக்கு விட்டுரும். நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆன்சர் பண்ணுவேன். கேஸ் சப்மிட் பண்ண மாட்டாங்க. என் பொண்ணு வந்து TCF பார்ட்னர் எல்லாமே, நான் கடையில வேலை செஞ்சேன், எல்லாமே லாகின் பண்ணி அவங்களுக்கு போய் என்ன செக் பண்ண சொல்றேன் எல்லாமே தெரியும். பொண்ணுங்களுக்கு ஃபர்ஸ்ட் டாக்டர் செகண்ட் டாக்டர் ஃபுல்லா தெரியும். என் பாஸ்வேர்ட், என் ID தெரியும். ஏன்னா காடி ஓட்டிட்டு இருப்பேன், திடீர்னு ஏஜென்ட்க்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், கிளைன் ஏதாவது கேட்பாங்க, என்னால செய்ய முடியாது. அதனால என் பொண்ணுங்க வந்து ஃபுல்லா கத்துக்கிட்டாங்க. சோ எம்போஸ் வந்து நீங்க கொடு, ஐபேட் வந்து நான் சொல்லவே வேணாம். அவங்களுக்கு கிரேட் பிளான லாகின் பண்ணி என்னோட FYP இப்ப வரைக்கும் இன்னைக்கு என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா தெரியும். எங்க பையன் சொல்லுவாரு. சோ இது வந்து நான் பெருமையால சொல்ல, எனக்கு ரொம்ப மிரக்கலாச்சு. என்னோட ஏஜென்ட்ஸ் வீட்டுக்கு வரவங்க அவங்களுக்கு தெரியும் இன்னைக்கு எவ்வளவு FYP முடிச்சுன்னு. நான் போய் என்னோட பிள்ளைங்க, என்னோட அம்மா ஃப்ரெண்ட்ஸோட அம்மா கடலாம் பேசிட்டா, என்னென்ன பிளான் இருக்கு நீங்க சொல்லுங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலி அவங்களோட தேவைகள் வந்து ஆஃப்கோர்ஸ் தே வாண்ட் மீ டு சி சக்சஸ்ஃபுல். நான் எப்பயுமே என்ன சொல்லுவேன்னா, எங்க பிள்ளைங்களுக்கு வந்து நான் தான் வந்து ஒரு ரோல் மாடலா இருக்கணும் அப்படின்னு. அண்ட் சேம் திங் வந்து அவங்களோட தேவைகள் இருக்குல்ல, அந்த தேவைகளை நம்ம கிரியேட் பண்ணோம்னா உங்க சக்சஸ்க்கு அவங்களே பெரிய ஒரு இதா இருப்பாங்க. ஸோ அந்த ஒவ்வொரு நாளும் அந்த விஷயம், நான் யூனியன் மேனேஜர் ஆகிறப்ப அப்படின்னு எங்க பொண்ணு எவ்ரிடே கேட்பா, முடிச்சிட்டீங்களா இன்னைக்கு FYP எல்லாம் முடிச்சிட்டீங்களாமா, எப்ப யூனியன் மேனேஜர் ஆவீங்க? நான் யூனியன் மேனேஜர் முடிச்சுட்டேன், 12ஆம் மாசம் முதல் வாரத்திலே முடிச்சுட்டேன். பட் நான் அவங்களுக்கு சொல்லலை. அஃபிஷியலி எனக்கு வர்ற வரைக்கும் ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தேன், வெயிட் பண்ணி சொல்லுவோம் அப்படின்னு. எவ்ரிடே கேட்பாங்க. இப்ப அதே மாதிரி ஜேஎம்க்கு முடிச்சிட்டீங்களா? சோ ஏன்னா நான் ஷேர் பண்ணுவேன், என்ன செய்யறோம், இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம். அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு வளர்றதுக்கு. இப்ப பாருங்க, உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க சொல்ல, பிள்ளைங்க இருக்குங்க வீட்டுல, இல்ல ஹஸ்பண்டே இருக்க, தெரியலன்னா உங்களுக்கு சப்போர்ட்டிவே கிடைக்காதாங்க. முந்தில இங்க பிள்ளைங்க வந்து வெளியே வரப்ப என்ன கேட்பாங்க, இன்னைக்கு வருவீங்களா, இன்னைக்கு வேலைக்கு போயிருக்கலாம், இன்னைக்கு எத்தனை மணிக்கு வருவீங்க, எந்த கேள்விதான் வரும், எத்தனை மணிக்கு வருவீங்க, இன்னைக்கு ஆபீஸ் போறீங்களா, இன்னைக்கு வீட்டுல இருப்பீங்களா. சோ ஏன்னா அந்த எதிர்பார்ப்புகள் இருக்கும். அப்ப நம்ம ஒவ்வொரு கட்டம் வரப்ப இப்ப வந்து அவங்களுக்கால புரிஞ்சு முடியுது, அவங்க இண்டிபெண்டன்ட் ஆயிட்டாங்க. சம்டைம் ஐம் கோயிங் சீட் அண்ட் சாட்டர்டேலாம் அவங்களை வெளியே கூட்டு போறது பார்க்கல இருக்கு. சம்டைம் காஃபி பீன்லாம் உட்காந்து வேலை செய்யலாம், நான் அவங்களையும் கூட்டு போயிடுவேன், அவங்க வேலையை அவங்க செய்வாங்க. மை மதர் ஐ கிவ் மண்டலம் அந்த கலரிங் புக்கு கொடுத்துட்டு, ஏன்னா என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, அவங்க வேலையை அவங்க செய்வாங்க, என் வேலையை நான் செய்வேன். எப்படி ப்ராஸ்பெக்டிங் செய்யறேன் எல்லா விஷயத்தையும் கொடுத்தேன். இப்ப என்னோட 2வது பொண்ணு என்ன கேட்பாங்கன்னா, அவங்களோட ட்ரீம் இருக்கு. சோ ஐ வாஸ் டோல்ட் ஒன் டே, இந்த ட்ரீம் எல்லாம் உங்களோட ட்ரீம் எல்லாம் சக்சஸ் பண்ணி வந்தாதான் என்னோட பிசினஸ் நான் கொடுப்பேன் அப்படின்னு. சோ ஷி வாஸ் ஆஸ்கிங் த டே, நான் எல்லாம் செஞ்சுட்டு வரேன், ஆனா உங்க பிசினஸ் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்ட்டு. சோ மை சன் வாஸ் ஆஸ்கிங், ஏன் இந்த பிசினஸ் அம்மாவோட பிசினஸ் கேட்கறீங்கன்னு. ஏய் உனக்கு தெரியாது, அந்த பிசினஸ்ல கால் மேல் கால் போட்டு உட்காந்து நம்ம சாப்பிடலாம் ஒரு கட்டம் வந்துருச்சுன்னா. பிகாஸ் நான் சொல்லல பாருங்க, அது பாக்குறாங்க. ஏன்னா பீப்புள் அரவுண்ட் அஸ்,
இது உண்மையாலுமே நடக்குது. இப்ப நான் இம்ப்ரெஸ் ஆனது பல பீப்புள் இங்க 20 இயர்ஸ் இருக்கிறவங்களோட நான் மிங்கல் பண்ணி பேசினப்ப நான் இம்ப்ரெஸ் ஆனேன். என்ன வாழ்க்கை அது அப்படின்ட்டு. அப்படியே ரிலாக்ஸா இருக்காங்க. அவங்களோட ஸ்லீப் எல்லாம் அந்த CP50 எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் காமிச்சோன்னே எனக்கே ரொம்ப இதா இருந்துச்சு. அப்படிதான் ரிலாக்ஸா இருக்கணும் லைஃப்ல. அப்ப ஏன் அதை வந்து 10-20 வருஷம் இருந்துட்டு போனோம்? அது ஒரு குறுகிய காலத்துல முடிச்சுட்டு ரிலாக்ஸா வாழுவோம். எனக்கெல்லாம் வந்து சோலோ டிராவலிங் ரொம்ப பிடிக்கும். ஒரு சோலோ டிரைவிங் எவ்ரியே போயிடும். நான் போயிருக்க ஊருக்கெல்லாம் போவேன், ஒண்டியா தான் போவேன். ஆனா அது டிராவலிங் கிடையாது. ஒவ்வொரு ஊருக்கு போனோம். லைக் ஐ வாண்ட் டிராவல் டிரைவ் இன் ஓவர்சி அப்படின்ட்டு. அதெல்லாம் இப்ப நடந்துட்டு வருது. இந்த வருஷம் நான் புக் பண்ணிட்டு ஒரு ஊருக்கு போறதுக்கு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சோலோ டிராவல் போறது. நிறைய விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு அது ஹாப்பினஸ். முந்தி வந்து பிள்ளைங்க வந்து போக விட மாட்டாங்க என்ன. இப்பெல்லாம் வந்து யூ கோ. ஏன்னா அவங்களுக்கு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் நான். அது எல்லாமே இன்சூரன்ஸ்ல தாங்க சம்பாதிக்கிறேன். எனக்கு வேற எந்த அமௌண்ட்டும் இல்லை. உண்மையாலுமே எந்த ஒரு சிங்கிள் அமௌண்ட் இல்லை. என்னோட பே ஸ்லிப் நான் காமிப்பேன். பட் எனக்கு என்னோட கமிட்மெண்ட் ஹையா இருக்கனால இன்னும் எனக்கு பத்தல. ஸோ ஐ நீட் மோர். ஏன்னா அவங்களுக்கு ட்ரீம் இருக்குல்ல. ஸோ அந்த ட்ரீம் எல்லாம் இது பண்றதுக்கு, ஏன்னா என் பிள்ளைங்க எல்லாம் வந்து ஓசிக்கு போறேன்றாங்க. நான் கண்டிப்பா சொல்றேன், என்னால வந்து படிக்க வைக்க முடியும் ஓசியில. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எனக்கு இந்த பிசினஸ்ல நான் அவ்வளவு விஷயம் பார்த்துட்டு வரேன். இட்ஸ் ஹேப்பனிங் ஒன் பை ஒன். ஓகே, ஹவ் ஐ கெட் ப்ராஸ்பெக்ட். எப்படி? இது எல்லாத்துக்கும் இருக்கிற கேள்வி. ஆனஸ்டா சொல்றேன், நான் என் ஐபேட் இல்லாம எங்கேயுமே போக மாட்டேன். ஒரு கல்யாணத்துக்கு போனாலும் சரி, ஒரு ரிலேஷன் வீட்டுக்கு போனாலும் சரி, பாட்டு வாங்குவேன். ஏன்னா இங்க வந்திருக்க பேச மாட்டேன், ஐபேட் வச்சிருக்க கையில அப்படின்னு. என் வேலையே அதான் இல்ல. எங்க அம்மா கூடயும் பாட்டு வாங்குவேன், போனை வச்சிருக்கேன் இந்த நேரத்துலயும் கையில அப்படின்ட்டு. என் வேலையே அங்கதான் இருக்கு. அந்த போன்ல நான் திருப்புறது வந்து சும்மா நம்ம வந்து போயிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இல்ல. அதுல ப்ராஸ்பெக்டிங் கிடைக்குமா, நம்ம என்ன ஷேர் பண்றோமோ அது மூலமா நம்மளுக்கு யாரு கான்டாக்ட் வருவாங்க, அதுதான் இல்ல. சோ நான் ஸ்டோரி, என்னோட ஃபேஸ்புக் ஸ்டோரி, வாட்ஸ்அப்ல சோ யாரு பாக்கணும் அவங்க நம்பர் சேவ் பண்ணுவேன். அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் வர மாதிரி எனக்கும் நிறைய டிஸ்டர்ப் பண்ணுங்க. எனக்கு கடத்துற வேற வரைக்கும் எல்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் நான் பயந்ததே கிடையாது. அது பயந்து இருந்தேன்னா இன்னைக்கு இங்க நின்றுக்க மாட்டேன். தைரியமா நின்ன என்ன இவங்க எல்லாம் கடத்துறது நம்ம சொல்றது அப்படின்ட்டு. இந்த ப்ராஸ்பெக்டிங் எப்படி கிடைச்சிச்சுன்னா, யாரு பார்த்தாலும் பேசுவேன், பேசி சொல்லுவேன் நான் இன்சூரன்ஸ் தான் செய்யறேன் அப்படின்ட்டு. அதுல நான் எந்த ஒரு அவமானமும் பட மாட்டேன். எதுக்கு அவமானம் படம்? அதுல நம்மளுக்கு நீங்க சம்பளம் கொடுக்குது அப்படின்ட்டு. அண்ட் நிறைய வந்து என்னோட ஸ்டோரியில எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒரு கண்டென்ட் போடுவேன். அதுக்கப்புறம் தான் டிக்டாக் செய்ய ஆரம்பிச்சேன் நானு. சோ டிக்டாக்ல வந்து அஃப்கோர்ஸ்ல இப்ப இன்சூரன்ஸ் பத்தி பேசினாவே அழுவானுங்க. நம்ம போட்டு பாட்டு போட்டா பாப்பாங்க. அப்கோர்ஸ் அந்த அப்ப இன்சூரன்ஸ் நான் பேசுறப்ப நிறைய கிளைண்ட் எனக்கு டிக்டாக் மூலமா என்னோட ரிக்ரூட்மெண்ட் வந்திருக்கு. டிக்டாக் மூலமா இப்ப கொஞ்சம் அது குறைவா இருக்கு. பட் வி ஹேவ் டு மீன் வாயில சோ வீணா பார்த்து போட்டுக்கிட்டே இருக்கணும். நிறைய ஸ்டோரியில, ஃபேஸ்புக் ஸ்டோரியில அது மூலமா எனக்கு வந்தது. அப்புறம் என்னோட வாட்ஸ்அப்ல போறல அவங்க பார்த்து இவங்க செய்யறாங்க. அன்டில் எனக்கு சிங்கப்பூர்ல நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க. எல்லாமே ரெஃபரல் கேசஸ். ஜேபி, பினேங், அலோஸ்டா எல்லா இடத்துல இருக்காங்க. ஐ யூஸ் டு டிரைவ் அண்ட் கோ. இப்ப வந்து சில பேர் டிரைவ் பண்ணி போறதுனாலதான், நம்ம பார்த்தனால தான் இந்த ரிஃபரல் வருது. சம்டைம் அவங்க இங்க வந்தாங்கன்னா இங்க வந்து என்ன மீட் பண்ணிக்குவாங்க. கேளுக்கு வரோம்க்கா இந்த கேஸ். சோ ஷேரிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க என்ன செய்யறீங்கன்னு அவங்களுக்கு தெரியணும். ஃப்ரீயா இருக்கிறப்ப நான் டெம்ப்ளேட் செய்வேன். முந்தி எவ்ரிடே ஒரு டெம்ப்ளேட் செஞ்சிருவேன் உட்காந்து. எனக்கு அப்ப லேப்டாப் கிடையாது, ஐபேடு ஃபியூ மந்த்ஸ். நான் வந்து ஜாயின் பண்ணி 4 மாசத்துக்கு அப்புறம் தான் ஐபேட் கிடைச்சிச்சு எனக்கு. பேன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. எனக்கு இதனால பிரச்சனை வரும், கால் எடுக்க மாட்டாங்க, கொட்டேஷன் நம்மளுக்கு நைட்ல ஆள் இருப்பாங்க. சோ இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் வந்தோம். அது அனுபவபூர்வமா பட்டதானே. இப்ப என்ன கேட்டீங்கன்னா, ஒரு ஐபேட் கையில வச்சுக்கிட்டீங்கன்னா வர்றப்ப நீங்க நினைச்சதை விட பெரிய அளவுக்கு போலாம். ஏன்னா அதுதான் உங்களுக்கு உறுதுணையா அங்க இருக்க போகுது. நிறைய பேர் அது யோசிப்பேன், நான் ஏன் ஐபேட் வாங்கணும்னு. சோ அந்த ஐபேட் தான் வந்துச்சு. ஒரு போன்லயே தான் ஒரு ஃப்ரீ கன்வா வச்சு எவ்ரிடே செய்வேன். ஒரு விஷயத்த படிச்சு அதை வந்து, அதாவது இங்குள்ள இன்சூரன்ஸ் மட்டும் படிக்க மாட்டேன், ஜெனரலா படிச்சு மக்களுக்கு என்ன கொண்டு போக முடியும் அந்த விஷயத்த வந்து கொடுப்பேன். இப்ப பத்தி ஒரு நெயில் ஆர்ட் செய்றீங்களே, இந்த நெயில் ஆர்ட்க்கு இவ்வளவு பண்றீங்க, அந்த 100 வெள்ளி பொலிசி பற்றி ஒரு லைஃப் வாங்கலாம்ல. நெயில் ஆர்ட்டே இப்ப 130 வருது. இதெல்லாம் நான் போட்டு செஞ்சிருக்கேன் நிறைய. இது மூலமா நிறைய 100 வெள்ளி பொலிசி கூட க்ளோஸ் பண்ணிருக்கேன் லைஃப். சோ இந்த இடத்துல உங்களோட கையில தான் இருக்கு. நீங்க என்ன, அதாவது நம்ம உட்கார்ந்த இடத்துல ஒரு விஷயத்த வந்து செஞ்சிடலாம்னா வரவே வராது. ஒரு கோலை செட் பண்ணிட்டு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு எல்லாமே அடைஞ்சிருந்தா வரவே வராது. அதுக்குள்ள வேலையை நீங்க செய்யணும். ஒவ்வொரு நாள் என்ன செய்யறீங்க, நீங்க உங்க வேலையை கரெக்டா செய்யறீங்களா, அது செஞ்சா மட்டும்தான் நீங்க அடைய அடையும். சோ இந்த மாதிரி நான் செஞ்சுக்கிட்டு என் கடை வந்து இப்பதான் நான் வந்து கன்வா ப்ரோ பாய்க்கிறேன். ஒரு 2 வருஷம். அதுக்கு முன்ன ஒண்ணுமே இல்லாம ஒரு லேப்டாப் இல்ல என் கடை. சோ எல்லாமே யூனியன் மேனேஜர் ஆனது தான் நான் வாங்கினேன். இந்த விஷயங்களை வச்சுதான் நான் வாழ்க்கையில யூனியன் மேனேஜர் ஆனேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டெம்ப்ளேட் செஞ்சு போடுவேன். சோ டெம்ப்ளேட் இன்னைக்கு உங்களுக்கு கத்து கொடுக்கறது வந்து என்னன்னா, கலர்ஃபுல்லா செய்யுங்க.
பீப்புள் அட்ராக்ட் டு யூ. அந்த கலர் காம்பினேஷன் சில பேர் டல்லா செய்வாங்க, அது இருக்கவே கூடாது. எனக்கு ரொம்ப காம்பினேஷன். ஈவன் என்னோட ஃபேஸ்புக் ஸ்டோரி பாத்தீங்கன்னா கலர்ஸ் போட்டு தான் வேர்ட்ஸ் போடுவேன். ஸோ இது ஆளு அட்ராக்ட் பண்ணும். இந்த சேம் டைம் மெசேஜ். ஏன் டிக்டாக் செய்ய ஆரம்பிச்சேன்னா, நம்ம எழுதி போட்டோம்னா ஒண்ணுமே தெரியாது, சில பேருக்கு படிக்க தெரியாது. அப்புறம் பேச ஆரம்பிச்சேன். போடலைன்னா கேட்பாங்க, ஏன்க்கா போடலை ஒண்ணுமே இன்னைக்கு அப்படின்ட்டு. ஸோ அந்த மாரி செய்ய செய்ய ஆரம்பிச்சுதான் என்னோட கிளைண்ட் பேஸ் வந்துச்சு. இப்ப வரைக்கும் எனக்கு ரெஃபரல் கிளைண்டே ஒண்ணு பார்த்துட்டு இருக்கேன். நான் நியூஸ் இப்பதான் வந்து ஒன்னொன்னா பாக்குறேன். பிகாஸ் மை கோல் வாஸ் வெரி ஹை. ஹேவ் டு see people outside, வெரி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் பார்க்கணும்னு சொல்லிட்டு இப்பதான் நான் வெளியாகி பாக்குறேன். முந்தி எல்லாமே ரிஃபரல் தான். ஸ்டில் இன்னும் ரிஃபரல் கேசஸ் நான் போய்கிட்டு தான் இருக்கேன். ஸோ அதனாலதான் ஜீரோவா இருக்க மாட்டேன் எந்த மான்ஸும். இருக்கா? ஓகே ஓகே. ஒரு நம்மளோட ஜிஎல்ஜி வந்துச்சுல, லாஸ்ட் இயர்ல ஒரு ஜிஎல்ஜி என்ன பண்ணனா, சும்மா காடியில போய்கிட்டு இருக்கப்ப 15 வெள்ளி கட்டி உங்க பிள்ளைங்களுக்கு ஒரு எடுகேஷன் பிளான் எடுத்து வைக்க போறீங்களா சேர்த்து. அது ஏன் எடுகேஷன் பிளான் சொன்ன நான் சொல்றேன். இன்னைக்கு அவங்க இறந்துட்டாங்க. அந்த பிளான் எடுத்து அந்த காசு யாருக்கு போகும்? உங்க பிள்ளைங்களுக்கு தான் போகும். எத்தனை கால் தெரியுமா? வி வாஸ் கோயிங் ஃபார் ஒன் கேதரிங்ல எங்களோட டீம். எனக்கு ஒரு 150 கால். பட் எல்லா டிக்டாக் கிளைனும் பர்ஃபெக்டா இருக்க மாட்டாங்க. யூ ஹேவ் டு செலக்ட் யோர் கிளைன். இதுதான் மோசடியே ரொம்ப நடக்கும். அதுல எனக்கு பெஸ்ட் கிளைனா வந்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து வந்தது 15 வெள்ளி பார்த்து வந்தவங்க. எல்லாமே 400 மந்த்லி இப்போ வரைக்கும் கட்டிட்டு வராங்க. 2 இயர்ஸா நல்லா இருக்காங்க. அதுல ரிக்ரூட்மெண்ட் வந்தவங்க நல்லா செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதை யூ ஹேவ் டு செலக்ட். அதுல ரொம்ப தரோவான கிளைன் இருக்கு. ஸோ நான் ஓடி இருக்கு, இப்போ வரைக்கும் ஓடி இருக்கும், நானும் பேனும் ஓடி இருக்கோம். நாங்க பார்க்காதல்ல, பட் அது அனுபவம் தான்ல. டோன்ட் டேக் ஒரு இடத்துல நம்ம ஒண்ணு, ஐயோ நம்மளுக்கு இவ்வளவு செலவாயிருச்சு, 5 காசு செலவு பண்ணாம பிசினஸ்ல முன்னுக்கே வர முடியாது. when you're ready to give something, to spend something, you will achieve more than that. நான் சம்பாதிக்கிறது 5 காசுக்கு நான் செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சோம், கண்டிப்பா முன்னுக்கு வர மாட்டோம். அந்த விஷயத்தை அதாவது நம்ம இப்ப அவங்களே செய்யறாரு, அவரு வந்து ஏன் உங்களுக்கு செய்யறாரு? அவரு நீங்க நல்லா வரணும்னு செய்யறாரு. அவர் நினைச்சா அது ஏன் சம்பளம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாமே. அந்த மாரிதான் இப்ப நம்மளே வந்து ஒண்ணு இருக்கிறப்ப நம்ம ஒரு விஷயம் வந்து அந்த காசு செலவு பண்ணக்கூடாது, நம்ம அவ்வளவு தூரம் போக கூடாதுன்னு நினைச்சோம்னா எதுவுமே கிடைக்காது. சோ இந்த இந்த மாரி போடுவேன். சம்டைம் பாட்டுக்கு போடுவேன், ஃபன் பண்ணுவேன். அப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும்ல. ஏன்னா நான் வந்து இன்சூரன்ஸ் மட்டும் போட்டுட்டு இருந்தேன்னா என்னோட வியூவரை பார்த்தேன். எல்லாருக்கும் வந்து அப்புறம் மோட்டிவேஷனல்ஸ் போடுவேன், மோட்டிவேஷனலா பேசுவேன், மோட்டிவேஷனல் கோட்ஸ் எல்லாம் படிக்கிறேன்ல, தமிழ் கோட்ஸ் படிப்பேன், அதுவும் 2மே போடுவேன். பட் இப்ப எனக்கு டைமே இருக்க மாட்டுது. என்ன கேக்குறாங்க, பட் டைம் இருக்க மாட்டுது எனக்கு. ஏன்னா எனக்கு ஸ்டாஃப் வந்து அவங்க சீக்கிரனால நின்றுட்டாங்க. சோ எனக்கு டைம் இருக்க மாட்டுது. முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு டயர்டா வந்தாலும் அந்த நைட்ல உட்காந்து, ஏன்னா தெரியும் பிள்ளைங்க இருப்பாங்க வீட்டுல, நம்மளால செய்ய முடியாது. அவங்க தூங்கணும்னு 1 மணிக்கு செஞ்சு போடுவேன் நான். சில பேஷ் போய் பாருங்களேன் கொஞ்சம். ஆனா இப்ப வந்து காடியிலே உட்காந்து நான் செஞ்சிருவேன்ல, என்ன தோணுதோ செய்வேன். இன்னைக்கு மாதவ சார் வந்து கேட்டாரு, எப்படி இப்படி தமிழ் பேசுறீங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலி நான் தெலுங்கு, பட் இலக்கியம் எடுத்தனால அந்த தமிழ்ல தான் நான் பேசுவேன். இங்கிலீஷ்ல எல்லாம் பேசி சொல்ல மாட்டேன். தமிழ்ல கத்துக்கிறியா, நீ தமிழ்ல கேட்டுட்டு வாங்க அப்படின்ட்டு. எனக்கு என்ன தோணுதோ, ஓகே என்னோட இது எப்பயுமே ஒரு கத்துக்கிறது வந்து 72 ஹவர்ஸ்ல வந்து நம்ம அப்ளை பண்ணா அந்த விஷயம் வரும் அப்படின்னு. என்ன படிக்கிறனோ ஜெனரலோ அந்த விஷயத்தை அப்படியே அப்ளை பண்ணுவேன் இன்சூரன்ஸ்க்கு. நீங்க போய் என்னோட வீடியோஸ் பாருங்க. ஏன் இன்சூரன்ஸ் இருக்கணும், ஏன் லைஃப் இருக்கணும், ஏன் வெல்த் கிரியேட் பண்ணணும், இதெல்லாம் நான் ஒரு அடிப்படையா படிக்கிறேன்ல, அதை அப்படியே பிக்சர் பண்ணி டக்குன்னு ஒரு வீடியோ செய்வேன். காடியில போயிட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் நிப்பாட்டிட்டு, ஐ டோன்ட் பிஸி மை செல்ஃப். அப்ப மறந்துருவோம் நம்ம என்ன பேசுறோம்னு சொல்லிட்டு அது மாதிரி செஞ்சு செஞ்சு போட்டுருவேன். சோ ஏன்னா பிசினஸ் வந்துட்டு நம்ம அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கணும். இதுதான் அந்த டைம் மேனேஜ்மெண்ட்ல. ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன செய்றீங்க அப்படின்ட்டு. நான் நெக்ஸ்ட் என்னோட ப்ராஸ்பெக்ட் எல்லாம் யாரு பாத்தீங்கன்னா சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு. அப்கோர்ஸ் கல்யாணத்துக்கு போனாலும் என்னோட ஐபேட் வந்து காடியிலே தான் இருக்கும். ஏன்னா எப்ப யாரையும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ரிலேஷன் வீட்டுக்கு போறப்பெல்லாம் எத்தனோ கேஸ் க்ளோஸ் பண்ணிருக்கேன். சோ ஏன்னா சும்மாதெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க, அவங்க கதை அடிப்பாங்க, நம்ம கதை அடிக்க வேணாமே. அவங்களுக்கு என்ன இல்ல, பாலிசி ரிவ்யூ பண்ணுவீங்களா? அதை பண்ணுங்க. பாலிசி ரிவ்யூ பண்ண எந்த வீட்டுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சிடும். அது பண்ணாம நிறைய பேர் நான் இத்தனை பாலிசி வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க, இவ்வளவு கட்டுற சொல்லுவாங்க. ஒரு பிசினஸ் மேன் இப்ப ரீசன்லி 5000 வெள்ளி மேல கட்டுறேன்னு, பட் அவருக்கு இருக்கிற சொத்துக்கு அவர் வச்சிருக்கிறது 0. எனிதிங் எப்ப எல்லாமே பேங்கோட போயிடும். நத்திங் டு யுவர் கிட்ஸ். 5 கிட்ஸ் இருக்காங்க. சோ இந்த விஷயம் வந்து கண்டிப்பா பாலிசி ரிவ்யூ பண்ணுங்க. ஒண்ணுமே இல்லை எனக்கு யாருமே இல்லைன்னா சும்மா கால் பண்ணி கேளுங்க, நான் பாலிசி ரிவ்யூ ஃப்ரீயாவே பண்ணி கொடுக்குறேன், எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. தெரியலன்னா அவங்க கேட்கலாம். வேற வேற கம்பெனியோடய நீங்க பாலிசி ரிவ்யூ பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா ஈஸியா க்ளோஸ் பண்ணலாம். வேற கேள்வி இருக்கா? கேட்கலாம் கேள்வி இருந்தா. ஓகே, இந்த மெயின் இந்த மெயின் 5 திங்ஸ். நெக்ஸ்ட் ஓகே, ஒரு கேஸ் வந்து க்ளோஸ் பண்ண போறோம். சில பேர் நம்ம சொல்லுவோம் எப்பயுமே, என்னால் க்ளோஸ் பண்ண முடியல, என்னால அவங்களுக்கு கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியல, ரிஜெக்ஷன் ஆயிடுச்சு. இதுக்கு காரணம் என்னன்னா இந்த 5 திங்ஸ் உங்களுக்கு தெரியாதனால தான். இதை ஃபாலோ பண்ணிருக்கீங்களா?
அவர் சொல்லியிருப்பாரு. அந்த டேர்ம்ஸ் வந்து வேற மாரி இருந்திருக்கும். கண்டிப்பா எல்லாருக்கும், ஏன்னா அவரே இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்காருன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். டைம் மேனேஜ்மெண்ட், உங்களுக்கு உங்க டைம் மேனேஜ்மெண்ட் தெரியணும். உங்களுக்கு ஒதுக்க தெரியணும். ஒவ்வொரு நாளும் உங்க டைம் எவ்வளவு, உங்க வேலைக்கு நீங்க எவ்வளவு நேரம் இப்ப ஓகே வச்சுக்கிறேன். நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் இயர் செய்ய போறீங்க, எவ்வளவு ஒதுக்குறீங்க ஒவ்வொரு நாளைக்கும்? அந்த ஃபர்ஸ்ட் இயர் செய்யறதுக்கு உங்களோட எத்தனை ஏஎன்பி செய்யணும், எத்தனை எஃப்ஆல்பி செய்யணும், அந்த எஃப்ஆல்பி வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு செய்யணும், அந்த ஒரு நாளைக்கு செய்யறதுக்கு எத்தனை கேஸ், என்ன சைஸ்ல க்ளோஸ் பண்ணணும், இதெல்லாமே பண்ணிருக்கீங்களா? இதெல்லாம் பண்ணணும். இது பண்ணாதான் உங்க வேலை ஓடும். ஏன்னா இப்ப அவரு பொதுவா உங்களுக்கு கோல் கொடுத்து சொல்லுவாரு, எஸ் அ லீடர் உங்க வேலை அதுல இருக்கணும். அதுவும் அவரே வந்து உட்காந்து எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்கணும் கூட. ஏன்னா உங்களுக்கு தெரியும் உங்க கோல் இது, அதை டிவைட் பண்ணா எப்படி வரும் அப்படின்ட்டு. அந்த டைம் மேனேஜ்மெண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு நாளும் நீங்க செய்யற வேலைக்கு நீங்க ஒதுக்கணும். உண்மையாலுமே ஒதுக்குனீங்கன்னா தான் நீங்க அந்த வேலையில அடிப்படையே போக முடியும். டைம் மேனேஜ்க்கு அப்புறம் உங்க சஸ்பெக்ட் யாருன்னு தெரியும். உங்களுக்கு ப்ராஸ்பெக்ட் வராது சஸ்பெக்ட் இல்லைன்னா. உங்க சஸ்பெக்ட் யாருன்னு உங்களுக்கு தெரியும். சஸ்பெக்ட் வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஆகலாம். கால் பண்ணுங்க, எவ்வளவு இருக்கு. கால் கன்வர்சிங் செய்வீங்களா? ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இல்லையா? கால் கன்வர்சிங் போங்க, நிறைய விஷயம் இருக்கு. சும்மாவே கால் பண்ணி பேசுங்க. எல்லாரும் ஏச மாட்டாங்க, அந்த ஏசுறதை தாங்கிக்குங்களேன். அன்னைக்கு நீங்க தான் அவங்களோட பெஸ்ட் கிளையண்ட். உண்மையாலுமே சொல்றேன். அந்த ஒரு தைரியம் மாறணும். கால் கன்வர்சிங் தெரியலன்னா கூட அதோட ஸ்கிரிப்ட் எல்லாம் எப்படின்னு இப்பதான் யூடியூப்ல எல்லாமே இருக்கு. ஃபியூ ஸ்கிரிப்ட் வந்து பாத்துங்க, பாத்துட்டு நல்லா மென்மையா பேசுங்க. அவங்களே கோமா பேசினா சிரிச்சு பேசுங்க. ஓகே உங்களுக்கு டைம் இருந்தா எனக்கு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராட்காஸ்ட் போட்டு அந்த மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா நடக்கும். இப்ப அது வந்து செஞ்சுட்டு இருக்காங்க, யங்ஸ்டர்ஸ் எல்லாம் செய்யறாங்க, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு. சஸ்பெக்ட் உருவாக்கணும்னு அதுல உங்க ப்ராஸ்பெக்ட சூஸ் பண்ணுங்க. ஓகே இவ்வளவு கரு பேசிட்டோம், இவங்க வந்து எடுப்பாங்களா? அப்ப நீங்களே இந்த நம்மளோட டெம்ப்ளேட் எல்லாம் இருக்கு, அனுப்புங்க. இந்த மாதிரி கம்பெனி இந்த இந்த இது கொடுக்குது, இப்படி கொடுக்குது அப்படின்ட்டு. யூ ஹேவ் டு கீப் இன் டச். டிஸ்டர்ப் பண்ண வேணாம், ஆனா கீப் இன் டச்ல இருக்கணும். அது இருக்கிறப்பதான் அவங்க உங்க ப்ராஸ்பெக்ட் ஆவாங்க. ஒன்ஸ் ப்ராஸ்பெக்ட் தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கான என்ன கான்செப்ட் வச்சிருக்கீங்க அவங்களுக்கு விற்கிறதுக்கு. கான்செப்ட் சிம்பிளா உங்களுக்கு தெரியுமா என்ன கான்செப்ட் இருக்கு உங்களுக்கு கடை அப்படின்ட்டு? என்ன கான்செப்ட் பாய்ப்பீங்க நீங்க உங்களுக்கு விற்கிறதுக்கு? சாம்பிள் ஏதோ க்ரோ ஃபார்முலா. ஓகே, வேற இன்கம் ப்ரொடெக்ஷன், ஹெல்த் பிளானிங், அந்த மாரி ரிட்டைர்மெண்ட் பிளான், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஏஜ்ல இருக்கணும். சோ இந்த மாரி ஃபியூ கான்செப்ட் உங்களுக்கு கடை வச்சு அப்போ உங்களுக்கு தெரியும். நீங்க ரெடி பண்ணிட்டு போவேனா, ஆனா இந்த மாரி பீப்புள் வர்றப்ப இந்த கான்செப்ட் பாய்ச்சுதான் ஆகணும்னு யூ ஹேவ் டு கிளாரிஃபை. அது உங்க மைண்ட்ல இருந்தாதான் அவங்க கேட்கிறப்ப உங்களோட பதில் கரெக்டா இருக்கும். பதில் கரெக்டா இருந்து பிரசன்டேஷன் கரெக்டா பண்ணுவீங்க. பண்ணீங்கன்னா திருப்பி உங்களுக்கு கேள்வி வராது. திருப்பி அவர் சைன் வச்சுட்டு அவரே போயிடுவாரு. அவரு கேள்வி, ஒரு சிம்பிள் விஷயம் சொல்றேன். ஒரு வீட்டுல இருக்கிற கேளுங்க, உங்க பிள்ளைங்க நல்லா தூங்குவாங்களா நைட்லன்னு? தூங்குவாங்கன்னு சொல்றாரு. நல்லா தூங்குவாங்களா? தூங்குவாங்க. அப்ப அவங்க தூக்கத்தை வந்து நல்லா இருக்கணுமா இல்ல கெடுக்கணுமா அப்படின்னு? நல்லாதான் இருக்கணும். அப்ப நல்லா இருக்கணும், ஒரு லைஃப் பாலிசி இப்போ சைன் பண்ண சொல்லு. இன்னைக்கு அவர் போயிட்டாருன்னா அவங்க தூக்கம் கெடுத்த மாரி தான் ஆயிரும்ல. அவரு வைப்பாரு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த விஷயத்த நம்ம கொண்டு போல, நம்மளே அமைதியா அங்க இருந்தோம்னா அவங்களோட நீட்ஸ் அங்க நம்ம கொடுக்கவே இல்லையே என்னன்னு அவங்களுக்கே இது கொண்டு வந்து கொடுக்கல. ஏன்னா எல்லாருமே பகுத்தறிவா யோசிக்க முடியாதுல்ல. அப்ப நீங்களே வாய் திறந்து பேசலாம் எப்படி? எதுவுமே கேட்டாதான் வரும். சோ இந்த இடத்துல வந்து என்ன கொண்டு போய் பேசணும், என்ன செய்யணும், அதை கரெக்டா கொண்டு போய் சேர்த்தோம்னா கண்டிப்பா வந்து சைன் அப் பண்ணுவாங்க. அப்கோர்ஸ் அது சம்டைம் டைரக்ட் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. உங்களோட பிரசன்டேஷன் இந்த இடத்துல இருந்து ஏதாவது தப்பு நடக்குது, ரிஜெக்ஷன் ஆகுதுன்னா ஒரே ஒரு விஷயம், எவ்ரிடே உங்க செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்க. என்ன தப்பு பண்ணீங்க இன்னைக்கு, ஏன் இன்னைக்கு நம்ம வந்து இதெல்லாம் க்ளோஸ் பண்ண முடியல அன்னைக்குன்னா மறுநாள் நீங்க பெட்டரா தான் வருவீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு என்ன தவறு பண்ணீங்க அப்படின்ட்டு. அந்த செல்ஃப் அனலைஸ் பண்ணதுக்குன்னா நாளைக்கு 4 நாளா சரி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அப்படியேதான் போவோம். அப்ப என்ன ஆகும்? 360 நாளும் கேஸ் க்ளோஸ் பண்ண முடியாது. வாழ்க்கையிலே அப்படியேதான் இருப்போம். சோ என்னைக்கு நமக்குள்ளே தப்பு இருக்கும், நம்மளுக்கு தெரியாது. நம்ம பிரசன்டேஷன் கரெக்டா இருக்காது, நம்ம படிச்ச ப்ராஸ்பெக்ட் கரெக்டா இருக்காது, அந்த ப்ராஸ்பெக்ட் கொடுக்க வேண்டிய விஷயத்த கரெக்டா கொடுத்துருக்க மாட்டோம். சோ இந்த 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 விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால நம்மளால வந்து ஒரு சிம்பிள் வெல்த் கிரியேஷன் கூட ஒரு ஃபேமிலிக்கு செய்ய முடியல. சோ ஒரு ஃபேமிலி இது அடிப்படையா வந்து நீங்க அது எடுத்து கத்துக்கணும். என்ன வேணும் இவங்களுக்கு, இந்த மாரி கொடுக்கணுமா. சோ இந்த ஒவ்வொரு நாளும் அதை பத்தி, அதாவது இப்ப பிசினஸ் செய்ய போறோம்னா அந்த பிசினஸ் க்ரோத் பண்ணக்கு நிறைய விஷயம் கத்துக்குவீங்களேன். அவன் எப்படி பிசினஸ் செஞ்சான், அதாவது நம்ம லெஃப்ட் ரைட் பார்க்க வேணாம், உங்களுக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ உங்க செல்ஃப் க்ரோத் பண்ண நீங்க கத்துக்கணும் ஒவ்வொரு நாளும். சோ அடுத்தது என்னது, இதுக்கு தான் நிறைய விஷயம் இருக்கு. இப்ப புக்கு வாங்கிதான் ஓகே, புக்கு வாங்கிதான் கத்துக்க முடிய போகுது. ஓகேவா? வேற ஏதாவது கேள்வி? லாஸ்ட் ஓகே, அது விட்டுரும் நம்பர். இது வந்து மேல மேல. ஓகே, அப்கோர்ஸ் நான் வந்து ஒரு
ஒரு எக்ஸலன்ட் பிசினஸ் உமன் ஆகணும்னு நான் எப்பயுமே மைண்ட்ல வச்சு வேலை செய்வேன். நான் கொடுக்குற பிரசன்டபிளும் சரி, எனக்கு வர்ற ஏஜென்ட்ஸும் சரி ஒரு நல்ல லீடரா கொண்டு வரணும் தான் எப்பயுமே சொல்லுவேன். இப்ப கூட ஏஜென்ட்ஸ்கள் என்ன சொல்லுவேன்னா, என்னைக்கு உங்களை ஒரு ஜிஎம் ஆக்கணும் அன்னைக்கு எனக்கு ஓய்வு, அதுக்கப்புறம் நீ ஹேண்டில் பண்ணிக்கோ, நான் ஒரு கைடரா தான் இருப்பேன், நீங்க தான் வந்து உங்க பிசினஸ் கொண்டு வரணும் அப்படின்ட்டு. நான் வந்து இந்த வேர்ட் ரொம்ப பாய்ப்பேன். எனக்கு வந்து லேடி பாஸ் ஆகணும் ரொம்ப நாள் ஆசை. நான் வந்து அடுத்தவங்களுக்கு கத்து கொடுத்து அந்த வேலையை வந்து செய்யணுக்கான நானே உட்காந்து வேலை செய்யக்கூடாது. இந்த 9 to 5 வேலை எல்லாம் எனக்கு வேணாவே வேணாம். எப்படி வந்து டைமை வந்து ஒதுக்கி பிளெக்சிபிள் வேலை செய்யணும், அதுக்கு எனக்கு கிடைச்ச ஒரு இதுதான். இப்பக்கும் நான் சொல்லுவேன், எப்பெல்லாம் ரிலாக்ஸா எஞ்சி 2 மணிக்கு ஆபீஸ்க்கு போனாலும் வேலை தான். உண்மையாலுமே 2 மணிக்கு நான் என்னோட வேலை முடிச்சுட்டு ரிலாக்ஸா 2 மணிக்கு வந்து ஆபீஸ்ல உட்காந்து ஏதாவது வேலை செஞ்சாலும், ஆபீஸ்க்கே போகாம நான் ஒரு கேஃபேல உட்காந்து 1 hour வேலை செஞ்சாலும் என் வேலையை செய்வேன். எனக்கு அது வந்து இந்த பிசினஸ்ல நான் கத்துக்கிட்டேன். எனக்கு பின்ன இவ்வளவு ரிலாக்ஸா இருக்கு அப்படின்னு. ஆனா என் செல்ஃப பிஸியா வச்சுக்குவேன். ஏன்னா மைண்ட் நம்மளுக்கு தெரியணும்ல என்ன பண்ணணும் ஒவ்வொரு நாள் கோலுக்கும் அப்படின்ட்டு. இந்த ரோல் மாடல் எங்க பிள்ளைங்களை கேட்டாவே இதைதான் சொல்லுவாங்க. நான் தான் எங்க பிள்ளைங்களுக்கு ரோல் மாடலா இருக்கணும்னு வளர்த்துட்டு வரேன். அடுத்தவங்களை ரோல் மாடல் அப்ப நான் என்ன பண்ணணும்னா நான் பெஸ்டா இருக்கணும் எப்பயுமே பிள்ளைங்களுக்கும் அப்படின்ட்டு. வேற அவ்வளவுதான். அது வந்து இப்ப நாங்க ஒரு கிளாஸ்டர் குரூப் செஞ்சுட்டு இருக்கோம். இவருதான் என் பேன், என்னோட யூஎம்ஏ. அவரு வந்து வேற டீம்ல உள்ள அப்கமிங் ஜிஎம்ஏ. இவரு ஃபர்ஸ்ட் இயர் ஜிஎம் செஞ்சுட்டு இருக்காரு. நாங்கெல்லாம் என்னத்துக்கு கிளாஸ்டர் குரூப் ஸ்டார்ட் பண்ணோம்னா, இந்த யங்ஸ்டர்ஸ் உருவாக்கணும் ஒரு லீடர்ஸ். இப்ப ஃபர்ஸ்ட் இயர்க்கு வந்து லாஸ்ட் இயர் 5ஆம் மாசம் ஸ்டார்ட் பண்ணோம். இப்ப ஃபர்ஸ்ட் இயர்க்கு வந்து ஒரு 7 பேர் உருவாக்கிட்டு வரோம். சோ இன்னும் நிறைய பேர் கொண்டு வந்து அவங்களெல்லாம் ஒரு லீடர்ஸ் ஆக்கணும். ஏன் சைனீஸை விடுறீங்க? நம்ம இந்தியன்ஸ்க்கு அவ்வளவு திறமை இருக்கு, அவங்கள வந்து கொண்டு வந்து இந்தியன்ஸோட மெஜாரிட்டி கொண்டு வரும் சொல்லிட்டுதான் இந்த மாதிரி உருவாக்கி நிறைய ட்ரைனிங் எல்லாமே கொடுத்துட்டு இப்ப கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஓகே, ஏதாவது வேற ஷேர் பண்ணுறது இருக்கா? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? கரெக்டான இன்ஃபர்மேஷனா? எனக்கு தெரியல. எதுல லோங்க குமரன் வேற முடிஞ்சிருச்சா? நான் உங்களை கிளாப் மாட்ல பாக்கணும்.